കർത്താവായ യേശുക്രിസ്തുവിന്റെ നിസ്തുല്യ നാമത്തിൽ ഒരിക്കൽ കൂടെ നിങ്ങൾക്ക് സ്നേഹവന്ദനം അറിയിക്കുന്നു. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஒரு முறை கூட உங்களை வாழ்த்துகிறேன். யோனா പ്രവചനത്തിൽ നിന്നാണ് നമുക്ക് തുടർന്നുള്ള ചില നാളുകൾ പഠിക്കുവാൻ ആഗ്രഹിക്കുന്നത്. தொடர்ந்துள்ள சில நாட்களிலே நாம் யோனாவின் தீர்க்கதரிசன புத்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். അനേക ആത്മീയ മർമ്മങ്ങൾ യോനാ പ്രവചനത്തിൽ നമുക്ക് പഠിക്കുവാൻ കഴിയും. அநேக ஆவிக்குரிய ரகசியங்களை இந்த யோனாவின் புத்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ഇതൊന്നും ആമേൻ നമ്മുടെ ജീവിതത്തിന് അനുഗ്രഹത്തിനും വിടുതലിനും കാരണമായി തീരേണ്ടതിന് ദൈവകരങ്ങളിലേക്ക് നമ്മെ തന്നെ സമർപ്പിച്ച് ഏൽപ്പിച്ചു കൊടുക്കും. இவைகளெல்லாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் ஆசீர்வாதத்திற்கு காரணமாய் அமைய ஜெபத்துடன் நாம் இந்த நாட்களிலே இந்த வார்த்தைகளை கேட்போம். നമുക്ക് യോനാ പ്രവചനത്തെ എടുത്തു വെക്കാം. நாம் யோனாவின் புத்தகத்தை திருப்பிக் கொள்வோம். അതിന്റെ ആമുഖമായിട്ട് ചില വിഷയങ്ങൾ പറയുമ്പോൾ அதனுடைய முன்னுரையாக சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். യോനാ പ്രവാചകൻ എന്ന് പറയുന്നത് ചെറിയ പ്രവാചകന്മാരിൽ ഒരുത്തനാണ്. யோனா தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறவர் சிறிய தீர்க்கதரிசிகளிலே ஒருவராயிருக்கிறார். യോനാ പ്രവചനം എന്ന് പറയുമ്പോഴും ചെറിയ പ്രവചന പുസ്തകങ്ങളിൽ ഒരു പുസ്തകമാണ് യോനാ പ്രവചനം. யோனா தீர்க்கதரிசன புத்தகம் என்று சொல்லும் பொழுதும் சிறிய தீர்க்கதரிசன புத்தகங்களிலே ஒன்றான ஒரு புஸ்தகமாயிருக்கிறது. ഇത് ചെറിയ പ്രവാചകൻ ചെറിയ പുസ്തകം എന്ന് പറയുമ്പോൾ പ്രവചനത്തിന്റെ വലിപ്പം ചെറുപ്പമല്ല ഇതിൽ പറയുന്നത്. அந்த தீர்க்கதரிசனத்தினுடைய மேன்மையை இல்லை என்றால் பெரிது சிறிது என்று நாம் அங்கே குறிப்பிடுவதில்லை. ഈ പുസ്തകത്തിൽ ചില അധ്യായങ്ങൾ മാത്രമേ ഉള്ളൂ. അധ്യായത്തിന്റെ അടിസ്ഥാനത്തിലാണ് ചെറുത് വലുത് എന്ന് വേർതിരിച്ചിരിക്കുന്നത്. இந்த புத்தகங்களில் கடந்து வருகிறதான அதிகாரங்களின் அடிப்படையில் இதை நாம் சிறியது பெரியது என்று நாம் சொல்லுவோம். ദൈവത്തിന്റെ വചനം എപ്പോഴും വലുത് തന്നെയാണ്. கர்த்தருடைய வசனம் எப்பொழுதும் பெரிதானதாகவே இருக்கிறது. യോനാ പ്രവചനം വിശുദ്ധ വേദപുസ്തകത്തിലെ 32ാമത്തെ പുസ്തകമാണ്. யோனா தீர்க்கதரிசன புத்தகம் வேதாகமத்தில் இருக்கிற 32வது புத்தகமாக சொல்லலாம். இது 4 அத்தியாயங்கள் മാത്രമേ ഈ പ്രവചന പുസ്തകത്തിലുള്ളൂ. இதில் 4 அதிகாரங்கள் மட்டுமே இருக்கிறது. 48 വാക്യങ്ങൾ നമുക്ക് ഇവിടെ കാണാൻ കഴിയും. 48 വചനங்களை பார்க்கிறோம். ഈ യോനാ പ്രവാചക പുസ്തകം എഴുതിയത് ആര് എന്ന് ചിന്തിക്കുമ്പോൾ இந்த யோனா தீர்க்கதரிசன புத்தகத்தை எழுதினது யார் என்று சிந்திக்கும் பொழுது യോനാ തന്നെയാണ് ഈ പുസ്തകം എഴുതിയിരിക്കുന്നത്. யோனாவே தான் இந்த புத்தகத்தை எழுதி வைத்திருக்கிறார். യോനാ എന്ന പേരിന്റെ അർത്ഥം പ്രാവ് എന്നാണ്. யோனா என்ற பெயரினுடைய பொருள் புறா என்பதாகும். എല്ലാ പുസ്തകങ്ങളും തിരുവചനത്തിൽ എഴുതുമ്പോൾ അതിനൊരു ഉദ്ദേശമുണ്ടായിരിക്കും. எல்லா புத்தகங்களையும் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வேதாகமத்தில் இணைத்து தந்திருக்கும் பொழுது அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. അതെന്തിനു വേണ്ടി എഴുതി, ആർക്കു വേണ്ടി എഴുതി, കാര്യങ്ങളൊക്കെ നമുക്ക് ചിന്തിക്കേണ്ടതുണ്ട്. ஒவ்வொரு புத்தகத்தை நாம் படிக்கும் பொழுதும் அது எதற்காக யாருக்காக எழுதப்பட்டது என்பதை நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. ഇത് യോനാ പ്രവാചകൻ എഴുതിയത് ഇസ്രായേലിനും ലോകത്തെങ്ങുമുള്ള ദൈവജനത്തിനും വേണ്ടിയാണ്. இந்த யோனா தீர்க்கதரிசன புத்தகம் இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவும் உலகம் எங்கும் இருக்கிறதான ஜனங்களுக்காகவும் எழுதப்பட்டது. അസീറിയയോടുള്ള ബന്ധത്തിലാണ് പ്രവചനമെങ്കിലും ദൈവജനം ഇത് മനസ്സിലാക്കണം. അതിനുവേണ്ടിയാണ് ഈ വിഷയങ്ങൾ എഴുതിയിരിക്കുന്നത്. அசிரியாவை பொறுத்து அவர்களுக்கு சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனமாக இருந்தாலும் தேவ ஜனங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் അതുകൊണ്ട് ഇസ്രായേലിനും ലോകത്തെങ്ങുമുള്ള ദൈവജനത്തിനും അറിയുവാനുള്ള വിഷയത്തിന് വേണ്ടിയാണ് യോനാ പ്രവാചകൻ ഈ പുസ്തകം എഴുതിയിരിക്കുന്നത്. எனவே இஸ்ரவேல் ஜனங்களும் உலகம் எம்மாடும் இருக்கிறதான தேவ ஜனங்களும் அறிந்து கொள்வதற்காகவே இந்த யோனா தீர்க்கதரிசன புத்தகத்தை யோனா எழுதி வைத்திருக்கிறார். ഈ പുസ്തകം എഴുതുന്നതിന്റെ ലക്ഷ്യമുണ്ട്. இந்த புத்தகத்தை எழுதினதுடைய நோக்கத்தை நாம் பார்க்கலாம். ദൈവത്തിന്റെ ദയയുടെ വലിപ്പത്തെ ജനങ്ങൾക്ക് അറിയിക്കുക. தேவனுடைய இரக்கத்தின் மேன்மையை ஜனங்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று அவர் എല്ലാവർക്കും ഉള്ളതാണ്, സകലർക്കും ഉള്ളതാണ്. ரட்சிப்பு என்பது எல்லா ஜனங்களுக்கும் உரியது என்பதை அவர் அறிவிக்க விரும்புகிறார். എത്ര പാപിയായി ജീവിച്ചാലും അവർ മനസ്സാന്തരപ്പെട്ട് മടങ്ങി വന്നാൽ അവർക്ക് രക്ഷയുണ്ട് എന്ന് അറിയിക്കുന്നതിന് വേണ്ടിയാണ് ഈ പ്രവചനം എഴുതിയിരിക്കുന്നത്. எவ்வளவு பெரிதான பாவியாக இருந்தாலும் அவன் மனம் திரும்பி கடந்து வந்தால் அவர்கள் ரட்சிக்கப்பட முடியும், அவர்களுக்கு ரட்சிப்பு உண்டு என்பதை அறிவிக்கவே இந்த புத்தகம் ദൈവജനമായാലും ശത്രുക്കളായാലും മാനസാന്തരപ്പെട്ട് മടങ്ങി വരുന്നവർക്ക് വിടുതലുണ്ട് എന്ന് അറിയിക്കുവാനായിട്ടാണ് ആ ഒരു ലക്ഷ്യത്തോടു കൂടിയാണ് ഈ പുസ്തകം എഴുതിയിരിക്കുന്നത്. அது தேவஜனங்களானாலும் அந்நியர்களானாலும் பாவிகளானாலும் மனம் திரும்பி வருகிறவனுக்கு விடுதலை உண்டு, ரட்சிப்பு உண்டு என்பதை அறிவிக்கவே இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. ഇതിന്റെ രാഷ്ട്രീയ പശ്ചാത്തലത്തെ കുറിച്ച് നാം ചിന്തിക്കുമ്പോൾ, இதனுடைய அரசியல் பின்னணியத்தை நாம் சிந்திக்கும் பொழுது ഇതിന്റെ പ്രവചനം പറഞ്ഞിരിക്കുന്നത് അസീറിയോടുള്ള ബന്ധത്താണ്. അശൂർ இந்த தீர்க்க தரிசனங்கள் அசிரியாவுக்கு சொல்லப்பட்டதா இருக்கிறது. അസീറിയ രാജ്യത്തിന്റെ തലസ്ഥാനമാണ് നിനവേ പട്ടണം.
അസിരിയ ദേശത്തിനുடைய தலைமையிடம்தான் நினிவே பட்டணம். അപ്പോൾ തന്നെ നാം ചിന്തിക്കണം, ഇസ്രായേലിന്റെ മുഖ്യ ശത്രുക്കളിൽ ഒരാളായിരുന്നു ഈ അസീറിയർ. இஸ்ரவேல் ஜனங்களுடைய முக்கியமான சத்துருக்களில் ஒரு கூட்டமாக இந்த அசிரியர்கள் காணப்படுகிறார்கள். ഇസ്രായേലിന് പല ശത്രുക്കൾ ഉണ്ടായിരുന്നു. இஸ்ரவேலுக்கு अनेक சத்துருக்கள் இருந்தார்கள். അതിൽ പ്രധാനപ്പെട്ട ശത്രുവാണ് അസീറിയ രാജാവ്. அதில் முக்கியமானவர்கள் தான் இந்த அசிரியா தேசத்தார். BC 722 അസീറിയ മുഴുവനുമായി ഇസ്രായേലിനെ ആക്രമിച്ച് കീഴടക്കുവാനിടയായി. கிறிஸ்துவுக்கு முன் 722 ஆண்டில் அசிரியா முழுவதுமாக இஸ்ரவேலை கீழடக்கினது. ഇപ്പോൾ നാം ഈ പഠിക്കാൻ പോകുന്ന യോനാ പ്രവാചകന്റെ കാലത്ത് ഈ അസീറിയ ഇസ്രായേലിനെ കീഴടക്കിയിട്ടില്ല. இப்பொழுது நாம் படிக்க போகிறதான இந்த யோனா தீர்க்கதரிசியினுடைய காலகட்டத்திலேயே அசிரியா இஸ்ரவேலை கீழடக்கி இருக்கவில்லை. എന്നാൽ ഈ പ്രവചനത്തിന്റെ ശേഷം കുറെ നാളുകൾ കഴിഞ്ഞതിന് ശേഷമാണ് ഇസ്രായേലിനെ മുഴുവനുമായി അശൂര്യർ അഥവാ ഈ അസീറിയർ മൊത്തമായി ആക്രമിച്ച് കീഴടക്കുവാൻ. ஆனால் இந்த யோனா தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டதற்கு பிறகு சில நாட்களுக்கு பிறகுதான் இந்த அசிரியர்கள் இஸ்ரவேலை ஆக்கிரமித்தார்கள், அடிமைப்படுத்தினார்கள். യോനയുടെ കാലഘട്ടം എന്ന് പറയുന്നത് ഇസ്രായേലിന്റെ ഏറ്റവും പ്രബലനായ യെരോബയാം രണ്ടാമന്റെ കാലഘട്ടത്തിലാണ് ഈ യോനാ പ്രവാചകൻ ജീവിച്ചിരുന്നത്, ശുശ്രൂഷ നടത്തിയിരുന്നത്. யோனாவின் காலகட்டம் என்று சொல்லுவது இஸ்ரவேலின் மிக முக்கியமான ராஜாவாக யெரொபெயாம் இரண்டாம் நபர் அவருடைய காலகட்டத்திலே யோனா வாழ்ந்தார். ആ കാലഘട്ടത്തിലാണ് അദ്ദേഹം ശുശ്രൂഷ നിർവഹിച്ചുകൊണ്ടിരുന്നത്. அந்த காலகட்டத்தில் தான் யோனா தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றிக் கொண்டிருந்தார். ഇത് BC 793 മുതൽ 753 വരെയുള്ള കാലഘട്ടമാണ് യെരോബയാമിന്റെ കാലഘട്ടം. இந்த காலகட்டம் என்று சொல்வது கிறிஸ்துவுக்கு முன் 793 வருஷத்திலிருந்து கிறிஸ்துவுக்கு முன் 753 വർഷങ്ങൾ വരെയുള്ളതാണ് കാലഘട്ടം. ഈ കാലഘട്ടത്തിലാണ് യെരോബയാം ഭരിച്ചുകൊണ്ടിരുന്നത്. അതേ സമയത്താണ് യോനാ പ്രവാചകൻ പ്രവചന ശുശ്രൂഷ ചെയ്തുകൊണ്ടിരുന്നത്. இந்த காலகட்டத்தில் தான் யெரொபெயாம் ஆளுகை செய்து கொண்டிருந்தார். அதே காலகட்டத்தில் தான் யோனாவும் தன்னுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ഇദ്ദേഹത്തെ കുറിച്ച് യോനയെ കുറിച്ച് നാം പഠിക്കുമ്പോൾ എലീശ പ്രവാചകന് ശേഷവും யோனாவை குறித்து இன்னுமாய் கற்றுக்கொள்ளும் பொழுது எலிசா தீர்க்கதரிசிக்கு பிறகும் ആമോസ്, ഹോശയ എന്നിവർ ശുശ്രൂഷ നിർവഹിക്കുന്നതിന് തൊട്ടു മുമ്പും ഉള്ള കാലഘട്ടത്തിലാണ് ഇദ്ദേഹം ശുശ്രൂഷ നിർവഹിച്ചത്. ஆமோஸ், ஓசியா போன்றதான தீர்க்கதரிசிகள் ஊழியம் செய்கிற காலகட்டத்திற்கு சற்று முன்னர் இருக்கிறதான காலகட்டத்திலே யோனா தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். ഇതിനെക്കുറിച്ച് ഞാൻ അല്പം കഴിയുമ്പോൾ പിന്നെയും പറയാം. இந்த விஷயத்தை நான் மீண்டும் சற்று பிறகு மீண்டுமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். ഞാൻ പറഞ്ഞല്ലോ, അസീറിയക്കാർ എപ്പോഴും ഇസ്രായേലിന് പ്രശ്നക്കാരായിരുന്നു. நான் சொன்னேன் அல்லவா, அசீரியர்கள் எப்பொழுதும் இஸ்ரவேலுக்கு எதிராளிகளாகவே இருந்தார்கள். ഈ അസീറിയ രാജാക്കന്മാർ എന്ന് പറയുന്നത് ദുർബലമായ രാജാക്കന്മാരായിരുന്നു. இந்த அசீரியா ராஜாக்கள் என்று சொல்லுகிறார் மிகவும் பலவீனமானவர்களாகவே காணப்பட்டார்கள். അപ്പോൾ തന്നെ ഇസ്രായേലിനെ ഇവർ കീഴടക്കാൻ ശ്രമിച്ചുകൊണ്ടിരുന്നു, പരാജയപ്പെടുത്തുവാൻ ഭീഷണിയായി തുടർന്നുകൊണ്ടിരുന്നു. ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் இஸ்ரவேலர்களை எப்பொழுதும் துன்புறுத்தி அச்சுறுத்தல் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். ഈ അസീറിയ രാജ്യം എന്ന് പറയുന്നത് പല നാടുകളെ ചേർന്നതാണ്. அசீரியா ராஜ்யம் என்று சொல்வது பல நாடுகளை உள்ளடக்கியதான ஒரு பிரதேசம். ഇപ്പോൾ നാം പറയുന്നതായ ഇറാൻ, ഇറാഖ്, இப்பொழுது நாம் சொல்கிறதான ஈரான், ஈராக், ടർക്കി, ലെബനോൻ, യോർദാൻ, ഇസ്രായേൽ, ഇത്ര രാജ്യങ്ങൾ, ഇത്രയും പ്രദേശങ്ങൾ ചേർന്ന സ്ഥലമാണ് അസീറിയ സാമ്രാജ്യം. யோர்தான், இஸ்ரேல் போன்றதான இந்த பகுதிகளை எல்லாம் உள்ளடக்கிய ஒரு ராஜ்யம் தான் அசீரியா சாம்ராஜ்யம் என்று சொல்வது. ഈ സാമ്രാജ്യങ്ങൾ, ഇത്രയും ദേശങ്ങൾ ചേർന്നുള്ളതായ ഈ സാമ്രാജ്യത്തിൽ അശൂർദാൻ എന്ന് പറയുന്ന ഒരു വ്യക്തി ഉണ്ടായിരുന്നു, ഒരു രാജാവ്. இந்த ராஜ்யங்களை, இந்த தேசத்தை உள்ளடக்கிதான் இந்த பகுதியிலே அசூர்தான் என்று சொல்லுகிற ஒரு ராஜா இருந்தார். അദ്ദേഹം ഭരിച്ചിരുന്നതായ കാലഘട്ടം BC 772 മുതൽ 754 വരെയുള്ള കാലഘട്ടം. அவர் கிறிஸ்துவுக்கு முன் 772 வருஷத்திலிருந்து 754 வருஷம் வரை உள்ளதான காலகட்டத்தில் ஆளுகை செய்தார். ഈ അശൂർദാൻ മൂന്നാമന്റെ കാലത്തായിരിക്കാം യോനാ പ്രവാചകൻ പ്രവചനം പോയി അവിടെ പറയുന്നത്. இந்த அசூர்தான் மூன்றாவர் என்று சொல்லப்படுகிற அவருடைய காலகட்டத்தில் ஒருவேளை அந்த காலகட்டத்தில் தான் யோனா அங்கே போய் தீர்க்கதரிசனம் உரைத்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. അങ്ങനെ പ്രവചനം പറയുമ്പോഴാണ് രാജാവ് പറയുന്നത് ആരും വെള്ളം കുടിക്കരുത്, ഉപവസിക്കണം എന്ന് പറഞ്ഞ് മനസാന്തരപ്പെട്ട് മടങ്ങി വരുന്നത് ഒരുപക്ഷെ അശൂർദാൻ മൂന്നാമന്റെ കാലഘട്ടത്തിലായിരിക്കും. ஒருவேளை யோனாவின் தீர்க்கதரிசன வார்த்தைகளை கேட்டு இல்லை என்றால் செய்தியை கேட்டு அசூர்தான் மூன்றாம் நபருடைய அந்த காலகட்டத்தில் தான் ஜனங்கள் உபவாசத்தோடு கூட மனம் திரும்பி வருகிறார்கள். ഞാൻ പറഞ്ഞു, ദുർബലന്മാരായ ராஜாக்கன்மாராയിരുന്നു ഉണ്ടായിരുന്നത് അസീரியர்களுக்கு. நான் சொன்னேன், மிகவும் பலவீனமான ராஜாக்கள் தான் அந்த அசூரர்கள் மத்தியில் இருந்தார்கள். എന്നാൽ ഇവർക്ക് ശക്തമായ സൈന്യബലം ഉണ്ടായിരുന്നു. ஆனால் அவர்களுக்கு மிகவும் பலம் வாய்ந்த சேனைகள், படைபலம் இருந்தது. ഇവരെ
ആരും ആക്രമിച്ച് കീഴടക്കാത്ത വിധത്തിൽ വലിയ മതിലുകളാൽ രാജ്യം മുഴുവനും സംരക്ഷിതമായിരുന്നു, സുരക്ഷിതമായി. இவர்களை யாரும் ஆக்கிரமிக்க முடியாத விதத்தில் மிகப்பெரிய மதில்களினாலே இவர்கள் சூழப்பட்டிருந்தார்கள், கட்டி வைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருந்தார்கள். ചരിത്രം പറയുന്നത് കുതിരകളെ കെട്ടിയ രഥങ്ങൾ ആദ്യമായി ഉപയോഗിച്ചത് ഈ അസീര്യരാണ്. இந்த அசீரியர்கள் தான் முதலாக குதிரைகளை கட்டி பயன்படுத்துகிற அந்த ரதங்களை முதலாவதாக பயன்படுத்தினார்கள் என்று சொல்லப்படுகிறது. മാത്രമല്ല ഇവരെ പറയുന്നത് ഇരുമ്പിന്റെ സാമ്രാജ്യക്കാർ എന്നാണ് അശ്ശൂര്യരെ കുറിച്ച് പറയുന്നത്. അസീரியர்களை குறித்து இரும்பு சாம்ராஜ்யம் உடையவர்கள் என்று சொல்லப்படுகிறது. ഞാൻ ഒരിക്കൽ നിങ്ങളോട് പറയുകയുണ്ടായി, അശ്ശൂർ രാജാക്കന്മാർ വളരെ ക്രൂരന്മാരായിരുന്നു. நான் ஒரு முறை உங்களிடத்தில் சொன்னேன், அசீரியர்கள் மிகவும் கொடுமையானவர்களும் கொடூரமானவர்களுமாயிருந்தார்கள். അവർ കുറ്റം ചെയ്യുന്നവരെ ജീവനോടെ പിടിച്ചു കൊണ്ടുവന്നിട്ട് அவர்கள் தவறு செய்கிறவர்களை ஜீவனோடு பிடித்து வந்து ജീവനോട് തന്നെ കൈകാലുകൾ വെട്ടിയെടുക്കുമായിരുന്നു. ജീവനോട് കൂടെ അവர்களுடைய കൈ കാലുകളെ മുറിத்து விடுவார்கள், வெட்டி விடுவார்கள். ജീവനുള്ളപ്പോൾ തന്നെ കണ്ണുകൾ ചൂന്ന് വെളിയിലെടുക്കുമായിരുന്നു. அவர்கள் ஜீவனோடு இருக்கும் பொழுது அவர்களுடைய கண்களை பிடுங்கி போடுவார்கள். അവരെ കൊന്ന് തലയോട്ടികൾ പിരമിഡുകളായി സ്ഥാപിക്കുമായിരുന്നു. அவர்களை கொன்று அவர்களுடைய தலை ஓடுகளை, மண்டை ஓடுகளை பிரமிடுகளாக அவர்கள் ஸ்தாபித்தார்கள். അവരുടെ ദേവന്മാരെ പ്രസാദിപ്പിക്കുന്നതിന് വേണ്ടി കുഞ്ഞുങ്ങളെ തീയിലേക്ക് വലിച്ചെറിയുമായിരുന്നു. அவர்களுடைய தேவர்களை பிரியப்படுத்துவதற்காக அவர்கள் குழந்தைகளை உயிரோடு கூட தீயிலே எறிந்து விடுவார்கள். ഇങ്ങനെയുള്ള ക്രൂരകൃത്യങ്ങൾ ഭയങ്കരമായി ചെയ്യുന്നതായ ഒരു സാമ്രാജ്യത്തിനോടാണ് ദൈവത്തിന് പറയുവാനുള്ളത്, നിങ്ങൾ മാനസാന്തരപ്പെടുവീൻ. இவ்விதமான கொடுமையான காரியங்களை செய்து கொண்டிருந்த இந்த சாம்ராஜ்யத்தோடு கூட தான் ஆண்டவர்கள் நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ഇങ്ങനെയുള്ള ജനത്തോട് സുവിശേഷം അറിയിക്കുന്നതിനാണ് യോനാ പ്രവാചകനെ ദൈവം അവിടേക്ക് പറഞ്ഞയക്കുന്നത്. இப்படிப்பட்ட கொடுமையான செயல்களை செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கத்தான் யோனாவை ஆண்டவர் அங்கே அனுப்ப விரும்புகிறார். ഇങ്ങനെയുള്ള ജനത്തെ ദൈവം നോക്കിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. இப்படிப்பட்ட ஜனத்தையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். അവർ ക്രൂരകൃത്യങ്ങൾ ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നു. ദൈവം ഉയരത്തിൽ നിന്ന് കാണുമ്പോൾ ദൈവദാസന്മാരെ, ദൈവജനങ്ങളെ ദൈവം അവിടേക്ക് പറഞ്ഞയക്കുവാൻ ആഗ്രഹിക്കുന്നു. அவர்கள் கொடுமையான கொடூரமான செயல்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் தம்முடைய ஊழியர்களை, தேவனுடைய தாசர்களை அங்கே அனுப்புகிறார். ഇങ്ങനെയുള്ളവരുടെ മധ്യത്തിലേക്കാണ് യോനാ പ്രവാചകനെ ദൈവം അയക്കുന്നത്. இப்படிப்பட்டவர்கள் மத்தியிலே தான் யோனா தீர்க்கதரிசியும் ஆண்டவர் அனுப்புகிறார். ദൈവമക്കളെ, ഇന്നും ദൈവത്തിന്റെ വിളി ഇത് തന്നെയാണ്. அன்பானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவருடைய அழைப்பு என்று சொல்வது இதுதான். ഇന്നും ജനങ്ങൾ വളരെയധികം ക്രൂരകൃത്യത്തിലും പാപത്തിലും ജീവിച്ചു കൊണ്ടിരിക്കുമ്പോൾ, இன்றைக்கும் ஜனங்கள் பலவிதமான கொடுமையான கொடூரமான செயல்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது അവരെ കാണുന്ന ദൈവമാണ് നമ്മളെ വിളിക്കുന്നത്, അവരോട് സുവിശേഷം പറയും. அவர்களை காண்கிற தேவன் தான் நம்மையும் அழைக்கிறார் அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்வதற்காக. யோனாயை വിളിച്ച അതേ വിളി ഇന്ന് നമ്മുടെ മേലും കിടപ്പുണ്ട്. யோனாவின் மேல் வந்ததான அழைப்பு இன்றைக்கு நம்மேலும் வந்திருக்கிறது. അന്ന് ചെയ്ത അതേ പാപം ഇന്നും ജനങ്ങൾ തുടർന്നു കൊണ്ടിരിക്കുന്നു. அன்றைக்கு செய்ததான பாவத்தை இன்றைக்கும் அதே போலவே ஜனங்கள் தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ഇങ്ങനെയുള്ളവരുടെ രക്ഷയ്ക്ക് വേണ്ടി ദൈവം ഇന്നും നമ്മെ അന്വേഷിച്ചു കൊണ്ടിരിക്കുകയാണ്. இப்படிப்பட்டவர்களின் ரட்சிப்புக்காக தேவன் இன்றைக்கும் நம்மையும் தேடிக்கொண்டே இருக்கிறார். സാധാരണ ജനങ്ങളെയാണ് ദൈവം എപ്പോഴും ഉപയോഗിക്കുന്നത്. സാധാരണமான ജനങ്ങളെ താൻ ദേവൻ എപ്പോഴും பயன்படுத்துகிறார். യോനയും സാധാരണ ഒരു വ്യക്തിയായിരുന്നു. അപ്പോൾ തന്നെ ദൈവിക ശുശ്രൂഷ പ്രവചനമായി ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്ന ഒരു വ്യക്തി. யோனாவும் சாதாரணமான ஒரு நபராகத்தான் இருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் தான் தேவனுடைய ஊழியத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார். ഇങ്ങനെയുള്ള പാപ പ്രവർത്തികൾ കാണുമ്പോൾ ദൈവം നമ്മയും ക്ഷണിക്കുന്നുണ്ട് എന്നുള്ളത് നാം മറക്കരുത്. இவ்விதமான கொடூரமான பாவமான காரியங்களை கர்த்தர் காணும் பொழுது நம்மையும் அழைக்கிறார் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். പക്ഷേ നിങ്ങൾ ഇന്ന് രാവിലെ മലയാളം ന്യൂസിൽ ഇങ്ങനെ ഒരു ന്യൂസ് കടന്നു വന്നു. இன்றைக்கு காலையில் மலையாள செய்தியிலே விதமான ஒரு செய்தி கடந்து வந்தது. 8 വയസ്സുള്ള ഒരു പെൺകുട്ടി, 8 വയதான ഒരു പെൺപിள்ளை, ഒരു മാതാവും വേറൊരു കുഞ്ഞുമുണ്ട്. അവർ രാത്രി ഉറങ്ങിക്കിടക്കുന്നതായ സമയം ஒரு தாயும் அவளோடு கூட இன்னொரு அந்த அவளுடைய தங்கை இல்லை என்றால் அந்த வீட்டிலே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். അവരുടെ മധ്യത്തിൽ നിന്ന് ഒരു കള്ളൻ കുഞ്ഞിനെ 8 വയസ്സുള്ള കുഞ്ഞിനെ എടുത്തു കൊണ്ടുപോയി വയലിലേക്ക് കൊണ്ടുപോയി ஆக்கிரமிக்குவானிடையாய். நேற்று இரவு அவளுடைய வீட்டிலே புகுந்த ஒருவன் அந்த ஒரு பிள்ளையை தூக்கி கொண்டு வெளியே வயலுக்குள்ளே போய் விடுகிறான். അതിനെ ഉപദ്രവിക്കുവാനിടയായി. அவளை உபத்திரவப்படுத்துகிறான். ആ കുഞ്ഞ് ഇപ്പോഴും ഹോസ്പിറ്റലിൽ അഡ്മിറ്റ് ആണ്. அந்த பிள்ளை இப்பொழுது ஹாஸ்பிடலில் அட்மிட் ஆக இருக்கிறது. ഇങ്ങനെയുള്ള ക്രൂരകൃത്യം
കുറ്റകൃത്യം അന്ന് നടന്നതുപോലെ ഇന്നും നടക്കുന്നുണ്ട്. இப்படிப்பட்டதான கொடுமையான செயல்கள் அன்றைக்கு நடந்ததை போல இன்றைக்கும் தேசத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கு. കഴിഞ്ഞ മാസവും ഇതുപോലെ ചെറിയ ഒരു കുഞ്ഞിനെ എടുത്തുകൊണ്ട് പോയി ആക്രമിച്ച് ബലാത്സംഗത്തിന് ഇരയാക്കി കൊന്നുകളയുവാനിടയായി. கடந்த மாதத்திலும் அவ்விதமான ஒரு சிறு பிள்ளையை வீட்டில் புகுந்து எடுத்துக்கொண்டு போய் பலாத்காரம் செய்து கொன்றே போட்டு விட்டார்கள். ഇപ്പോൾ നാം ചിന്തിക്കുകയാണെങ്കിൽ കുഞ്ഞു ചെറിയ പെൺകുഞ്ഞുങ്ങൾ ലോകത്ത് നടക്കുവാൻ കഴിയാത്ത അവസ്ഥയാണ് ലോകത്തുണ്ടാകുന്നത്. இப்படி சிந்திக்கும் பொழுது சிறிய பெண் பிள்ளைகள் உலகத்திலே தேசத்திலே நடப்பதற்கு கூட பரிதாபகரமான சூழ்நிலையாக இந்த நாட்கள் காணப்படுகிறது. വീട്ടിൽ ഉറങ്ങിക്കിടക്കുന്ന സമയത്ത് കള്ളൻ എടുത്തിട്ട് പോകണമെങ്കിൽ അവർ നേരത്തെ പദ്ധതി ഇട്ടിരുന്നു എന്നുള്ളത് നമുക്ക് മനസ്സിലാക്കാൻ കഴിയും. வீட்டில் இரவு 2 மணி அளவிலே தூங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளையை புகுந்து எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்றால் அந்த திருடன் முதலாவதாகவே அதற்கென்று பல திட்டத்தை போட்டிருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ദൈവമക്കളെ, ഈ കാലഘട്ടത്തിലും ശത്രു ഇതുപോലെയുള്ള പല പ്ലാനുകളും ചെയ്യുന്നുണ്ട്. அன்பானவர்களே, இந்த காலகட்டத்திலும் பிசாசானவன் இது போன்ற பல தந்திரங்களை அவன் யூகித்து வைத்திருக்கிறான். അന്നതുപോലെ ഇന്നും പ്രവർത്തികൾ നടക്കുന്നുണ്ട്. அன்றைக்கு நடந்தது போலவே இன்றைக்கும் அவிதமான சத்துருவின் கிரியைகள் நடக்கத்தான் செய்கின்றன. അന്നൊരു യോന ഉണ്ടായിരുന്നു, ഇന്ന് നമ്മെ യോനെ പോലെ കർത്താവ് ക്ഷണിക്കുകയാണ്. அன்றைக்கு ஒரு யோனா இருந்தார், இன்றைக்கு யோனாவை போல கர்த்தர் நம்மையும் அதற்காக அழைக்கிறார். ദേശത്തിനു വേണ്ടി എഴുന്നേറ്റ് പ്രവർത്തിക്കാൻ കർത്താവ് നമ്മെ ക്ഷണിക്കുകയാണ്. தேசத்திற்காக எழும்பி செயல்பட கர்த்தர் நம்மை குறித்தும் விரும்புகிறார். ചില യോനാമാർ എഴുന്നേറ്റാൽ ചില നിനവേ പട്ടണം രക്ഷിക്കപ്പെടും. சில யோனாக்கள் எழும்பினால் சில நினைவேக்கள் ரட்சிக்கப்படும். എത്ര പേർ വിശ്വസിക്കുന്നു? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? കാലഘട്ടത്തിലും നാം എഴുന്നേറ്റാൽ ചില പട്ടണങ്ങൾ നാം മുഖാന്തരം இந்த രക്ഷിക്കപ്പെടും. காலகட்டத்திலும் நாம் எழும்புவோம் என்றால் சில பட்டணங்கள் ഒരു விடுவிக்கப்படும். ശമരിയക്കാരി മതിയായിരുന്നു ഒരു ശമരിയ പട്ടണത്തെ മുഴുവൻ രക്ഷിക്കാൻ. ஒரு சமாரிய ஸ்திரீ போதுமானவளாய் இருந்தால் ஒரு சமாரியா பட்டணம் முழுவதையும் ரட்சிப்புக்குள் வழி ഒരു യോന മതിയായിരുന്നു ഒരു നിനവേ പട്ടണം മുഴുവൻ രക്ഷിക്കപ്പെടുവാൻ. ஒரு யோனா போதுமானவராய் இருந்தார் ஒரு நினைவே பட்டணம் முழுவதையும் അനേക ரட்சிக்க. സ്ഥലം സഭകൾ സ്ഥാപിക്കുവാൻ ഒരു പൗലോസ് എഴുന്നേറ്റാൽ മതി. அநேக சபைகளை நிறுவும்படியாக ஒரு பவுல் எழும்பினால் போதுமானதாக അങ്ങനെയെങ്കിൽ இருந்தது. പ്രിയ ദൈവമക്കളെ, നമ്മുടെ മധ്യത്തിൽ തന്നെ ഇവരൊക്കെ ഉണ്ട്. அப்படியானால் பிரியமானவர்களே, நம்முடைய மத்தியிலும் அப்படிப்பட்டவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். നമ്മെയും കർത്താവ് ക്ഷണിച്ചു കൊണ്ടിരിക്കുന്നു. நம்மையும் தேவன் அழைத்துக் கொண்டுதான் നാം இருக்கிறார். എപ്പോൾ എഴുന്നേൽക്കാൻ തയ്യാറാകുന്നുവോ, நாம் எப்பொழுது எழும்ப നാം தயாராகிறோமோ, എപ്പോൾ പോകുവാൻ நாம் തയ്യാറാകുന്നുവോ, எப்பொழுது போக தயாராகிறோமோ, ദൈവം നമ്മെ ഉപയോഗിക്കുവാൻ തയ്യാറാണ്. நம்மையும் தேவன் பயன்படுத்தவே விரும்புகிறார். ഈ ജനങ്ങളുടെ അവസ്ഥ കണ്ടപ്പോഴാണ് ദൈവം യോനയിലേക്ക് കണ്ണ് മാറ്റുന്നത്. இந்த ஜனங்களுடைய நிலைமையை தேவன் கண்டபொழுதுதான் தேவன் யோனாவின் மேல் தன்னுடைய திருஷ்டியை பதிக்கிறார். ഇത് ഈ വിഷയം നമുക്ക് ഇവിടെ നിർത്തി അല്പം യോനയിലേക്ക് കടന്നു വരാം. இந்த விஷயத்தை இங்கே நிறுத்தி மீண்டுமாய் யோனாவின் மேல் கடந்து யோனாவினுடைய காரியத்தை சிந்திப்போம். യോന ഒരു ചരിത്ര പുരുഷനാണെന്ന് യേശുക്രിസ്തു പറഞ്ഞിട്ടുണ്ട്. யோனா ஒரு சரித்திர நாயகன் என்று இயேசு சொல்லுகிறார். ഇത് ഞാൻ പറഞ്ഞല്ലോ, ഈ യോന, ഈ പുസ്തകത്തിന്റെ ഗ്രന്ഥകാരൻ യോനയാണ്. இந்த புஸ்தகத்தினுடைய எழுத்தாளர் யோனாவாக இருக்கிறார். പക്ഷേ പലരും യോനയുടെ പുസ്തകം ഒരു ദൈവശ്വാസീയമായ പുസ്തകമല്ല എന്ന് പറഞ്ഞ് അതിനെ റിജക്റ്റ് ചെയ്യുന്നുണ്ട്. ஆனால் பல நேரங்களிலும் இந்த யோனாவின் புஸ்தகமானது தேவனால் அருளப்பட்ட புஸ்தகம் அல்ல என்று ஒதுக்குகிறவர்கள் உண்டு. ഈ 66 പുസ്തകത്തിൽ നിന്ന് ഈ പുസ്തകത്തെ മാറ്റണം എന്ന് പറയുന്നവരുണ്ട്. இந்த 66 புஸ்தகத்திலிருந்து இந்த புஸ்தகத்தை மாற்றிவிட வேண்டும் என்று வாதிக்கிறவர்களும் உண்டு. ഈ പുസ്തകം ദൈവശ്വാസീയമല്ല. നമുക്കറിയാം, ലേഖനത്തിൽ പറയുന്നുണ്ട് എല്ലാ തിരുവഴുത്തും ദൈവശ്വാസീയമാകയാൽ. நாம் நிருபத்திலே வாசிக்கிறோம், தேவனுடைய வசனம் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது என்று வாசிக்கிறோம். ഇത് ഈ യോനയുടെ പുസ്തകം ദൈവശ്വാസീയമല്ല, അതുകൊണ്ട് ഇത് മാറ്റണം എന്ന് വാദിക്കുന്നവരുണ്ട്. ஆனால் இந்த யோனாவின் புஸ்தகமானது தேவ ஆவியினால் அருளப்பட்டது அல்ல, எனவே இதை நீக்கிவிட வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார். ഇത് വെറും ഒരു കെട്ടുകഥയാണ് എന്ന് പറയുന്നവരുണ്ട്. இது வெறுமனே ஒரு கட்டுக்கதையாக இருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் ഇതിൽ இருக்கிறார். പറയുന്ന മീൻ എന്ന് പറയുന്ന ഒരു മത്സ്യത്തെ നാം കാണുന്നുണ്ട്. இதிலே மீன் என்று ഒരു മത്സ്യത്തെ കാണുന്നുണ്ട്. ஒரு பெரிய ஒரு விலங்கை, ഒരു മീനെ ഇതിലെ നാം பார்க்கிறோம். ഇത് ഒറിജിനലായിട്ട് നടന്ന സംഭവമല്ല, അതുകൊണ്ട് ഇത് കഥ തന്നെയാണ് എന്ന് നിരൂപിക്കുന്നവർ ചരിത്രത്തിൽ നമുക്ക് കാണാൻ കഴിയും. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான மீன் மனிதனை விழுங்கினதா, இது ஒரு உண்மையாகவே நடந்த சம்பவம் அல்ல, இது ஒரு கட்டுக்கதை என்று சொல்லி அதை மாற்றிவிட வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள். എന്നാൽ ഇത് ശരിക്കും ദൈവവചനം തന്നെയാണ്, ദൈവ മനുഷ്യൻ തന്നെയാണ്, പ്രവാചകൻ തന്നെയാണ് എന്ന് തിരുവചനത്തിൽ തന്നെ ചില ഭാഗങ്ങളിലൂടെ നമുക്ക് മനസ്സിലാക്കാൻ കഴിയും. ஆனால் வசனத்தின் அடிப்படையிலே இந்த காரியங்கள் எல்லாம் தேவனுடைய வசனங்கள் தான். இந்த மனிதன் யோனா தேவனுடைய மனிதன் தான், இது தேவனால் அருளப்பட்ட தீர்க்க தரிசனம் தான் என்பதை நாம் பல வசனங்களின் மூலமாய் அதை நிரூபிக்க முடியும். നമുക്ക് 2 രാജാക്കന്മാരുടെ പുസ്തകം 14-ാം അധ്യായം 25-ാം വാക്യം എടുക്കാം. 2 ராஜாக்கள் 14-ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை பார்க்கலாம்.
വായിച്ചാട്ടെ. ഇവിടെ തിരുവചനത്തിൽ വ്യക്തമായി പഠിപ്പിക്കുന്നുണ്ട് അമിത്തായിയുടെ മകനായ ഗത്ഹേഫർകാരൻ യോന. இங்கே வாசிக்கிறோம், காத்தேப்பேர் ஊரானாகி அமித்தா என்னும் தீர்க்கதரிசியின் குமாரன் யோனா என்று வாசிக்கிறோம். അപ്പോൾ ഇവിടെ ഒരു കാര്യം നമുക്ക് മനസ്സിലായി, യോന அமித்தாயியோட மகனாണ്. எனவே இங்கே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்கிறோம், யோனா அமித்தாயின் மகன் என்பதை புரிந்து கொள்கிறோம். ഗത്ഹേഫർകാരനാണ്, அவன் காத்தேப்பேர் ஊரான் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். അപ്പോൾ ഇവിടെ ഇത് വ്യക്തമാകുന്നുണ്ട്. മാത്രമല്ല സെബുലൂൻ ഗോത്രക്കാരനും കൂടെയാണ്. இவன் செபுலோன் கோத்திரத்தான் என்பதையும் நாம் அதிலே அறிந்து கொள்கிறோம். മാത്രമല്ല ദൈവത്തിന്റെ അരുളപ്പാട് പ്രാപിച്ച ഒരു യോന പ്രവാചകൻ എന്നുകൂടെ നാം വായിക്കുന്നുണ്ട്. தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்ட தீர்க்கதரிசி என்பதை நாம் அதிலே அறிந்து கொள்கிறோம். അപ്പോൾ ഇവിടെ 3-4 விஷயங்கள் നാം കാണുന്നുണ്ട്. இங்கே 3-4 விஷயங்களை பார்க்க முடியும். ഗത്ഹേഫർകാരനാണ്, காத்தேப்பேர் ஊரான், അമിത്തായിയുടെ മകനാണ്, அமித்தாயின் மகன் യോന പ്രവാചകനാണ്, யோனா ஒரு தீர்க்கதரிசி, ദൈവത്തിന്റെ അരുളപ്പാട് പ്രാപിച്ചവനാണ്, தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டவன். മാത്രമല്ല അതിനെ താഴോട്ട് നിങ്ങൾ വായിക്കുകയാണെങ്കിൽ ചില விஷயங்களோட മനസ്സിലാക്കാൻ தொடர்ந்து நீங்கள் அங்கே கீழே வாசிக்கும் பொழுது சில விஷயங்களை கூட நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். വായിക്കാം. ഇവിടെ കാണുന്ന വിഷയം യൊരോബയാം രണ്ടാമന്റെ കാലഘട്ടത്തിൽ നടക്കുന്ന വിഷയമാണ്. യൊരോബയാമിன் இரண்டாம் அவனுடைய காலகட்டத்திலே நடைபெறுகிற விஷயங்கள் தான். അവിടെ യോന പ്രവാചകൻ പ്രവചിച്ചതായി കാണാം. அங்கே யோனா தீர்க்கதரிசனம் உரைத்ததாக காண முடிகிறது. യൊരോബയാമിനോട് പറയുന്നു, നിന്റെ രാജ്യത്തിന്റെ അതിരുകൾ വിശാലമാകുവാൻ പോകുന്നു. அங்கே യൊരോബയാമിனிடத்தில் சொல்கிறார், உன்னுடைய தேசத்தின் எல்லைகள் விரிவடைய போகிறது. ഇത് അക്ഷരികമായി അവിടെ നമുക്ക് വായിക്കുവാൻ കഴിയുന്നുണ്ട്. യോന പ്രവാചകൻ പറഞ്ഞതനുസരിച്ച് അതിന്റെ അടിസ്ഥാനത്തിൽ യൊരോബയാം രണ്ടാമിന്റെ കാലത്ത് അതിരുകൾ വിശാലമാക്കപ്പെട്ടു. யோனா தீர்க்கதரிசி உரைக்கப்பட்ட அந்த தீர்க்கதரிசியின் அடிப்படையிலே யெரொபெயாமின் காலகட்டத்திலே அவனுடைய எல்லைகள் விரிவடைந்தன. അപ്പോൾ യോന പ്രവാചകൻ ജീവിച്ചിരുന്നവനാണ്, പ്രവചനം പറഞ്ഞതുപോലെ തന്നെ സംഭവിച്ചു എന്നവിടെ നമുക്ക് വ്യക്തമാക്കാൻ കഴിയും. எனவே யோனா அவர் ஜீவனோடு கூட இருந்தார், வாழ்ந்திருந்தார், அவர் சொன்னபடியே தீர்க்கதரிசனம் நிறைவேறினது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. മറ്റൊരു വിഷയം പറയുന്നത്, ഗലീലയിലെ നസ്രേത്തിൽ നിന്ന് 5 കിലോമീറ്റർ അകലെയാണ് ഈ ഗത്ഹേഫർ എന്ന് പറയുന്നതായ സ്ഥലം. இன்னொரு விஷயம் சொல்லப்படுகிறது, கலிலேயாவிலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த காத்தேப்பேர் என்றதான ஊர் காணப்படுகிறது. ഗലീലയിലെ നസ്രേത്തിൽ നിന്ന്, கலிலேயாவின் நாசரேத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்திலே. മറ്റൊരു വിഷയം, ഒരു യഹൂദ പാരമ്പര്യം അനുസരിച്ചും யூத பாரம்பரியத்தின்படி എലയേസർ എന്ന യഹൂദ റബിയുടെ അഭിപ്രായം അനുസരിച്ചും, எலியேசர் என்று சொல்லதான யூத ரபியினுடைய அவருடைய வார்த்தைகளின்படி, ഇത് തിരുവചനത്തിൽ കാണാൻ കഴിയത്തില്ല, இது வசனத்திலே நீங்கள் பார்க்க முடியாது. യഹൂദ പാരമ്പര്യം പറയുന്നു, அதை இவ்விதமாய் சொல்லுகிறோம், அது யூத பாரம்பரியம் அதை குறித்து சொல்லுகிறது. എലിയേസർ എന്ന യഹൂദ റബി പറയുന്ന ഒരു വിഷയം, எலியேசர் என்று சொல்லுகிறதான யூத நபி, யூத ரபி அதை குறித்து சொல்லுகிறார். നമുക്ക് സാരഫാത്തിലെ വിധവയെ കുറിച്ച് നമുക്കറിയാം. സാരഫാത്ത് ഒരു വിധവയെ குறித்து നാം അറിഞ്ഞിരിக்கிறோம். ഈ വിധവയുടെ മകൻ മരിക്കാൻ തയ്യാറായിരുന്നു. പക്ഷേ എലിയാവ് കടന്നു ചെന്നത് മുഖാന്തരം അവിടെ ആ മകനും ഈ സാരഫാത്തിലെ വിധവയും ഉയർപ്പിക്കപ്പെട്ടു, ജീവൻ പ്രാപിച്ചു, മരിച്ചില്ല. அவளுடைய மகன் அங்கே மரிக்க தரியாயிலே இருக்கிறார்கள். அங்கே எலியா தீர்க்கதரிசி கடந்து போனதினாலே அந்த சாரபாத் விதவையும் அவளுடைய மகனும் காக்கப்பட்டார்கள் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். അതിനുശേഷം ചില നാളുകൾക്ക് ശേഷം അവന് വ്യാധി പിടിച്ച് മരിച്ചു. அதற்கு சில நாட்களுக்கு பிறகு மீண்டுமாய் அந்த மகன் வியாதிப்பட்டு மரிக்கிறான். അതിൽ നിന്ന് ഏലിയ പ്രവാചകൻ ഈ മകനെ ഉയർപ്പിച്ചു, സാരഫാത്തിലെ വിധവയുടെ മകനെ ഉയർപ്പിച്ചു. அந்த சாரபாத் ஒரு விதவையின் மகனை, மரித்த மகனை எலியா மீண்டுமாய் அவனை உயிரோடு எழுப்புகிறார். ഈ ഉയർപ്പിച്ച ഈ സാരഫാത്ത് വിധവയുടെ മകനാണ് ഈ യോന പ്രവാചകൻ എന്ന് എലിയേസർ എന്ന റബി പറയുന്നു. அவ்விதமாய் உயிர்ப்பிக்கப்பட்ட அந்த சாரபாத் ஊர் விதவையினுடைய மகன்தான் இந்த யோனா தீர்க்கதரிசி என்று சொல்லப்படுகிறது. അതേപോലെ പിന്നീട് പിൽക്കാലത്ത് ആ വ്യക്തി, ആ ബാലനാണ് യോന പ്രവാചകൻ എന്ന പേരിൽ അറിയപ്പെട്ടത്. அந்த மகன் தான் பிற்காலகட்டங்களிலே யோனா தீர்க்கதரிசி என்று அறியப்பட்டார் என்று சொல்லி அந்த எலியேசர் என்று சொல்லுகிற ரபி கூறுகிறார். ഞാൻ പറഞ്ഞല്ലോ, എലീശായുടെ കാലത്തിന് ശേഷമാണ് ഈ യോന പ്രവാചകൻ ശുശ്രൂഷ നിർവഹിച്ചത്. நான் சொன்னேன், எலியா தீர்க்கதரிசிக்கு பிறகுதான் இந்த யோனா தன்னுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். അപ്പോൾ അന്ന് അവൻ ബാലനായിരുന്നു.
அன்றைக்கு அவன் சிறுவனாயிருந்தான். അതിനുശേഷം എലീശ പ്രവാചകൻ കടന്നു വരുന്നുണ്ട്. அதற்கு பிறகு எலிசா தீர்க்கதரிசி வருகிறார். എലീശ പ്രവാചകന് ശേഷം ഈ യോന ശുശ്രൂഷയിലേക്ക് കടന്നു വരുന്നു. எலிசா தீர்க்கதரிசிக்கு பிறகு இந்த யோனா தன்னுடைய ஊழியத்துக்கு வருகிறார். ചരിത്രം പറയുന്നതിന്റെ അടിസ്ഥാനത്തിൽ മാത്രമേ നമുക്കിത് മനസ്സിലാക്കുവാൻ കഴിയൂ. இதை சரித்திரத்தின் அடிப்படையில் நாம் இதை புரிந்து கொள்கிறோம். എലീശായുടെ ശിഷ്യഗണത്തിൽപ്പെട്ട ഒരു വ്യക്തിയായിരുന്നു ഈ യോന പ്രവാചകൻ എന്ന് നമുക്ക് മനസ്സിലാക്കാൻ കഴിയും. எலிசாவின் தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களில் ஒருவனாக இந்த யோனா தீர்க்கதரிசி காணப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. யோனாയുടെ പുസ്തകം ഒരു ചരിത്ര പുസ്തകം തന്നെയാണ്. யோனா புஸ்தகம் என்று சொல்வது ஒரு சரித்திர புஸ்தகமே. ഇന്ന് നാം ലോക രാജ്യങ്ങളുടെ പേരുകൾ പറയുമ്പോൾ நாம் உலக ராஜ்யங்கள் இருக்கக்கூடியதான அந்த உலக தேசங்களுடைய பெயர்களை சொல்லும் பொழுது നിനവേ, തർശീശ്, യോപ്പ എന്ന് പറയുന്ന പേരുകളെല്ലാം അന്ന് ആ സ്ഥാനത്തിന് കൊടുക്കപ്പെട്ട പേരുകൾ തന്നെയായിരുന്നു. தர்ஷீஷ், யோப்பா என்ற இந்த இடங்கள் எல்லாம் அன்றைக்கு அந்த இடங்களுக்கு சொல்லப்பட்ட பெயர்களாக இருக்கிறது. മാത്രമല്ല മറ്റൊരു തെളിവ്, യോന പ്രവാചകനല്ല എന്ന് പറയുന്നതിന് മറ്റൊരു തെളിവ് യേശു കർത്താവ് തന്നെ യോനയെ കുറിച്ച് പറഞ്ഞിട്ടുണ്ട്. யோனா அவர் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லப்படுவதற்குரிய இன்னொரு தீர்க்கதரிசி அல்ல എന്ന് മറ്റുള്ളവർ പറയുമ്പോൾ യേശു കർത്താവ് പറയുന്നതനുസരിച്ച് യോന പ്രവാചകനാണെന്ന് വ്യക്തമാകുന്നു. யோனா ஒரு தீர்க்கதரிசி அல்ல என்று மற்றவர்கள் வாதிடும் பொழுது இயேசுவே யோனாவை குறித்து பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். നമുക്ക് എടുക്കാം മത്തായി സുവിശേഷം 12-ാം അധ്യായം, மத்தேயு 12-ாம் அதிகாரம், അതിന്റെ 39 മുതൽ 41 വരെയുള്ള വാക്യങ്ങൾ. அதனுடைய மத்தேயு 12-ாம் அதிகாரம் 31 முதல் 41 വരെയുള്ള വചനങ്ങളെ பார்க்கும்போது യേശു കർത്താവിന്റെ വായിലൂടെ കടന്നു വന്ന ഒരു വാക്കുകളും അത് വ്യർത്ഥ വാക്കുകളായിരുന്നില്ല. இயேசுவினுடைய வாயிலிருந்து வெளிப்பட்ட எந்த வார்த்தைகளும் வீணான வார்த்தைகளாக இருக்கவில்லை. യേശുവിന്റെ വായിൽ നിന്ന് വന്ന വാക്കുകൾ മുഴുവനും നിത്യജീവന്റെ മൊഴികളായിരുന്നു. இயேசுவினுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் எல்லாம் நித்திய ஜீவ மொழிகளாக காணப்படுகிறது. യേശു കർത്താവ് തന്നെയാണ് ഇവിടെ പറഞ്ഞിരിക്കുന്നത്, ദോഷവും വ്യഭിചാരവുമുള്ള തലമുറ അടയാളം തിരയുന്നു. യോന പ്രവാചകന്റെ അടയാളമല്ലാതെ അതിന് അടയാളം ലഭിക്കുകയില്ല. 39. இயேசுவே இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். அவர்கள் பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். യോന കടലാനയുടെ വയറ്റിൽ 3 രാവും 3 പകലും ഇരുന്നതുപോലെ മനുഷ്യപുത്രൻ 3 രാവും 3 പകലും ഭൂമിയുടെ ഉള്ളിൽ ഇരിക്കും. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இதயத்தில் இருப்பார் என்று சொல்லுகிறார். അപ്പോൾ യേശു കർത്താവ് പറഞ്ഞിട്ടുണ്ട് യോനയെ കുറിച്ച്, അതുകൊണ്ട് ഇത് സത്യം തന്നെയാണ്. எனவே யோனாவை குறித்து இயேசுவே இங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். எனவே யோனா ஒரு உண்மையான நபராக வாழ்ந்தவர் என்பதை நாம் உறுதிப்படுத்துகிறோம். ലൂക്കോസ് എഴുതിയ സുവിശേഷം 11-ാം അധ്യായം 29 മുതൽ വായിക്കുമ്പോൾ, லூக்கா எழுதின சுவிசேஷம் 11-ാം അധ്യായം 29 മുതലുള്ള വാക്യങ്ങൾ വായിക്കുമ്പോൾ 11:29 നാം വാസിക്കും പൊழுது അവിടെ വായിക്കുന്നത്, പുരുഷാരം തിങ്ങിക്കൂടിയപ്പോൾ അവൻ പറഞ്ഞു തുടങ്ങിയത്, ഈ തലമുറ ദോഷമുള്ള തലമുറയാകുന്നു, അത് അടയാളം അന്വേഷിക്കുന്നു, യോനയുടെ അടയാളമല്ലാതെ അതിന് ഒരു അടയാളവും കൊടുക്കയില്ല. ஜனங்கள் திரளாய் கூடி வந்திருக்கிற பொழுது அவர், இந்த சந்ததியார் பொல்லாதவர்களாய் இருக்கிறார்கள், அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். 30-32 വാക്യങ്ങളും തുടർന്ന് നമുക്ക് വായിക്കുവാൻ കഴിയും. 30-31 വചനങ്ങളിലെ തുടർന്ന് നാം യോനാவை குறித்து சொல்லப்படுகிறது. യേശു കർത്താവ് പറഞ്ഞതനുസരിച്ച് യോനയുടെ പുസ്തകം ഒരു ചരിത്ര പുസ്തകം തന്നെയാണ്. ഇത് ശരിയായിട്ട് ദൈവനിശ്വാസ്യമായ തിരുവചനം തന്നെയാണ്. எனவே யோனாவின் புத்தகத்தின் அடிப்படையிலே ஒரு சரித்திர புத்தகம் தான் இது. இது தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்ட வார்த்தைகள் தான் என்பதை நாம் உறுதிப்படுத்துகிறோம். ചില രാജ്യങ്ങളെ കുറിച്ച് അതിന്റെ കാലങ്ങളെ കുറിച്ച് നാം പഠിക്കേണ്ടതുണ്ട്. சில தேசங்களை குறித்து அதனுடைய காலங்களை குறித்து நாம் அறிந்து கொள்ளலாம். ഏതൊക്കെ രാജാക്കന്മാരാണ് ഏതൊക്കെ യോനയുടെ ശുശ്രൂഷ കാലഘട്ടങ്ങളിൽ അവർ രാജ്യം ഭരിച്ചുകൊണ്ടിരുന്നത്? எந்தெந்த ராஜாக்கள் யோனாவினுடைய இந்த ஊழிய காலகட்டங்களிலே தேசத்தை ஆளுகை செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கலாம். ഞാൻ പറഞ്ഞു, ഇസ്രായേലിൽ യൊരോബയാം 2-ാമൻ ഭരിച്ചുകൊണ്ടിരുന്ന കാലത്താണ് യോന ശുശ്രൂഷ ചെയ്തിരുന്നത്. நான் நிமிதமாய் சொன்னேன், இஸ்ரவேலிலே யெரொபெயாம் 2-ாமவன் ஆளுகை செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் யோனா தன்னுடைய ஊழியத்தை செய்கிறார். இது BC 793-ാം ആണ്ടിലാണ്. இது கிறிஸ்துவுக்கு முன் 793-ஆம் வருஷத்திலாய். അപ്പോൾ ഇസ്രായേലിന്റെ രാജാവ് യൊരോബയാം 2-ാമൻ. அப்பொழுது இஸ்ரவேலிலே யெரொபெயாம் 2-ாமவன் என்று சொல்லுகிறவன் ராஜாவாக இருக்கிறார். BC 792-ൽ கிறிஸ்துவுக்கு முன் 792 ஆண்டிலே നമുക്കറിയാം രാജ്യം ഇസ്രായേൽ എന്നും യഹൂദ എന്നും രണ്ടായി പിരിക്കപ്പെട്ടിട്ടുണ്ട്. இஸ்ரவேல் தேசமானது இஸ்ரவேல் என்றும் யூதேயா தேசம் என்றும் இரண்டாக பிரிக்கப்படுகிறது. ഇസ്രായേലിന്റെ രാജാവ് യൊരോബയാം 2-ാമൻ. இஸ்ரவேல்
ராஜா യെരൊബെയാം രണ്ടാം അവൻ രാജാവാக இருக்கிறார். അതേ സമയത്ത് യഹൂദ ഭരിക്കുന്ന ഒരു രാജാവുണ്ട്, അതാണ് ഉസിയാവ്. அதே நேரத்தில் யூதயா தேசத்தை ஆளுகை செய்கிற ஒரு ராஜா இருக்கிறார், அவருடைய பெயர் உசியா. ഉസിയാവിനെ കുറിച്ച് ഒത്തിരി കാര്യങ്ങളൊക്കെ നമുക്കറിയാം. உசியாவை குறித்து நாம் நிறைய விஷயங்களை அறிந்திருக்கிறோம். ഋഷിപ്രിയനായിരുന്നു, വളരെ യഹൂദ ദേശത്തിന്റെ സുവർണ കാലഘട്ടമായിരുന്നു ഉസിയാവിന്റെ കാലഘട്ടം എന്നൊക്കെ നമുക്ക് പഠിച്ചിട്ടുണ്ട്. அவன் யூதயா தேசத்தினுடைய பொற்காலம் என்று நாம் அதை சொல்லலாம். ഉസിയാവ് ദൈവഹിതമില്ലാതെ ധൂപം കാട്ടുവാൻ ആലയത്തിലേക്ക് പ്രവേശിച്ചു. കുഷ്ഠരോഗം വന്ന് അവിടെ നിന്ന് പുറത്തേക്ക് കൊണ്ടുവന്ന് ഒറ്റയ്ക്കാക്കപ്പെട്ടു. അവിടെ തന്റെ ജീവൻ അവസാനിക്കുകയായി. தேவனுக்கு பிரியமில்லாதபடி, தேவனுடைய சித்தமில்லாதபடி அவன் தூபம் காட்டுவதற்காக ஆலயத்தில் பிரவேசித்தான். குஷ்டரோகம் வந்து மரிக்கிறான். அவனை தனியே வெளியே கொண்டு வந்து ஆலயத்துக்கு புறம்பாக்கப்படுகிற விஷயங்களை நாம் அங்கே பார்க்கிறோம். ആ പുരോഹിതന്മാരാണ് ധൂപം കാട്ടേണ്ടത്. രാജാവ് ഒരിക്കലും ധൂപം കാട്ടുവാൻ വിളിക്കപ്പെട്ടവനല്ല. ஆசாரியர்கள் தான் தூபம் காட்ட வேண்டும். ராஜா ஒருபோதும் தூபம் காட்டுவதற்கு அழைக்கப்பட்டவன் அல்ல. അപ്പോൾ ഉസിയാവ് യഹൂദ ഭരിച്ചുകൊണ്ടിരിക്കുന്ന കാലഘട്ടം, உசியா யூதயா தேசத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற காலகட்டம், இஸ்ராயேலில் யெரொபெயாம் இரண்டாமன் ഭരിച്ചുകൊണ്ടിരിക്കുന്ന കാലഘട്ടം, இஸ்ரவேலில் യെരൊബെയാം രണ്ടാം என்பவர் அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். അസീറിയയുടെ രാജാവ് BC 783 ஷல்மனேசர் நாலாமனாയിരുന്നു. அசிரியாவினுடைய ராஜா என்று சொல்கிறவர் BC 783 ஆண்டிலே சல்மனேசர் நான்காம் அவன் என்பவர் ஆளுகை செய்கிறார். അപ്പോൾ ഇതൊക്കെ യുദ്ധം ചെയ്ത് അങ്ങോട്ടും ഇങ്ങോട്ടും ഒക്കെ ആക്രമിക്കുന്നതുകൊണ്ടാണ് ഈ രാജാക്കന്മാരുടെയൊക്കെ പേര് പറഞ്ഞത്. இவர்கள் எல்லாம் ஒருவருக்கொருவர் யுத்தம் செய்து ஆக்கிரமிப்புகளை செய்வதனாலே தான் இவருடைய பெயர்களை நான் இங்கே சொல்லுகிறேன். അപ്പോൾ ഈ ഉസിയാവിന്റെ കാലം നമുക്കറിയാം, 52 വർഷം ഭരിച്ചവനാണ് ഉസിയാവ്. நமக்கு நன்றாய் தெரியும், 52 ஆண்டுகள் ஆளுகை செய்து ஆட்சி நடத்தினவன் தான் உசியா ராஜா. ஷல்மனேசர் 783 അസീറിയയിൽ രാജാവാകുന്നു. சல்மனேசர் என்று சொல்லுகிறவன் கிறிஸ்துவுக்கு முன் 783வது வருஷத்திலே அசீரியாவில் ராஜாவாக மாறுகிறார். അസീറിയ പഴയ ഒരു രാജ്യമാണ്. அசீரியா என்று சொல்வது பழைய ஒரு தேசம். അതേ സമയത്ത് BC 772 വർഷം, அதே நேரத்தில் கிறிஸ்துவுக்கு முன் 772வது வருஷத்திலே അശൂര്യ രാജാവായി മാറുന്നു. அசூர்தான் என்று சொல்லுகிறவர் அசீரியாவின் ராஜாவாக வருகிறார். ഞാൻ ആദ്യമേ പറഞ്ഞു, അശൂർദാൻ നാലാമൻ രാജാവായിരിക്കുമ്പോഴാണ് യോന പ്രവാചകൻ അവിടേക്ക് കടന്നു പോകുന്നത്. நான் முதலாவதாக சொன்னேன், அசூர்தான் நான்காமவன் என்று சொல்லுகிறவன் ஆளுகை செய்யும் பொழுதுதான் யோனா அங்கே வருகிறார். BC 759 വർഷമാണ് യോന നിനവയിൽ പ്രസംഗിക്കുന്നത്. கிறிஸ்துவுக்கு முன் 759வது வருஷத்தில் தான் யோனா நினவேயில் பிரசங்கம் பண்ணுகிறார். BC 753 യോനയുടെ പ്രവചന ശുശ്രൂഷ അവസാനിക്കുകയാണ്. கிறிஸ்துவுக்கு முன் 753வது வருஷத்தில் யோனாவினுடைய தீர்க்கதரிசன ஊழியம் நிறைவுக்கு வருகிறது. BC 722 വർഷം, கிறிஸ்துவுக்கு முன் 722வது வருஷத்தில் അസീറിയ രാജ്യം ഇസ്രായേൽ രാജ്യത്തെ மொத்தமாய் கீழடக்கி. அசிரியா தேசமானது இஸ்ரவேல் தேசத்தை முற்றிலுமாய் கீழடக்குகிறது. BC 722 വർഷം, அது கிறிஸ்துவுக்கு முன் 722வது வருஷத்தில். ഇപ്പോൾ ഇസ്രായേൽ എന്ന് പറയുന്ന ഒരു രാജ്യം അവസാനിച്ചു. இப்பொழுது இஸ்ரவேல் என்று சொல்லுகிறதான தேசம் இல்லாமல் போகிறது. ഇതുപോലെ നമുക്കറിയാം, യഹൂദ ദേശവും അവസാനിച്ച ഒരു കാലഘട്ടം ഉണ്ടായി. இதே போன்று யூதேயா தேசமும் முடிவுக்கு வந்ததான ஒரு காலகட்டம் இருந்தது. ബാബിലോണിയർ മൊത്തമായി പ്രവാസത്തിൽ കൊണ്ടുപോയ ഒരു കാലഘട്ടം ഉണ്ടായിരുന്നു. ബാബിലോണിയர்கள் മുற்றிலுமாய் അവர்களை சிறைபிடித்து கொண்டு போன ஒரு காலகட்டம். യഹൂദ മൊത്തമായി നശിപ്പിക്കപ്പെടുന്നതിന് മുമ്പ് തന്നെ ഇസ്രായേൽ രാഷ്ട്രത്തെ മൊത്തമായി നശിപ്പിക്കുവാനിടയായി. எனவே யூதேயா முற்றிலுமாய் அழிக்கப்படுவதற்கு முன்னதாகவே இஸ்ரவேல் தேசம் முற்றிலுமாய் அழிக்கப்படுகிறது. ഇസ്രായേലിനെ മൊത്തമായി അശൂര്യരാണ് കീഴടക്കിയത്. இஸ்ரவேலர்களை முற்றிலுமாக அசீரியர்கள் கீழடக்குகிறார்கள். ഇപ്പോൾ അസീറിയക്കാർ, അശൂര്യർ ബലവാന്മാരായി തീർന്നു. இப்பொழுது அசீரியர்கள் பலவான்களாய் மாறி வருகிறார்கள். ഇതിനുശേഷം BC 612 இதற்கு பிறகு கிறிஸ்துவுக்கு முன் 612வது வருஷத்திலே അശൂരിന്റെ തലസ്ഥാനമായ നിനവയെ ബാബിലോൺ മൊത്തമായി ആക്രമിച്ചു കീഴടക്കി. அசீரியாவின் தலைநகராயிருக்கிற நினைவே ബാബിലോണിയർ മൊത്തമായി കീഴടക്കി. நினைவேகை ബാബിലോണിയர்கள் മുഴുവനാக ആക്രമിக்கிறார்கள். ഇതൊക്കെ തിരുവചനത്തിൽ പറയുന്ന തെളിവുകളാണ്. നാം നെഹമ്യാവിന് മുമ്പ് ഹബക്കൂക്കൊക്കെ പഠിക്കുമ്പോൾ ഇതൊക്കെ നാം പഠിച്ച വിഷയങ്ങളാണ്. எனவே இந்த விஷயங்களை எல்லாம் வேத வசன ஆதாரங்களின் அடிப்படையில் நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. இதை நாம் நெகேமியாவினுடைய புத்தகத்தை படிப்பதற்கு முன்னால் ஆபக்கூக்கினுடைய புத்தகத்தை படிக்கும் பொழுது அது இந்த சமயங்களில் இதை நாம் எல்லாம் അന്ന് നാം ഇങ്ങനെ പഠിക്കുകയുണ്ടായി. അയ്യോ എന്ന് പറഞ്ഞ് അയ്യം വിളിക്കുന്ന ഹബക്കൂക്ക്
அன்றைக்கு ஐயோ என்று சொல்லி கூக்குரல் இடுகிற ஆபக்கூக்கை பார்த்து பார்க்கிறோம். ദൈവജനങ്ങളുടെ അവസ്ഥ കണ്ട് ബാബിലോന്യർ വന്ന് കീഴടക്കുന്ന അവസ്ഥ കണ്ട് ഇതൊക്കെ അയ്യം വിളിക്കുന്ന ഒരു ഹബക്കൂക്കിനെ ഹബക്കൂക്ക് 2-ാം അധ്യായത്തിൽ നാം പഠിക്കും. தேவனுடைய ஜனங்களை பாபிலோனியர்கள் வந்து அவர்கள் அடிமைப்படுத்துகிற சிறைபிடிக்கிற காரியங்களை பார்த்து கூக்குரல் இடுகிற ஆபக்கூக்கை ஆபக்கூக்கு 2-ாம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். ഈ ബാബിലോന്യർ ഈ അശൂര്യരെ മൊത്തമായി കീഴടക്കുവാനിടയായി BC 612. இந்த அசீரியர்களை பாபிலோனியர் முற்றிலுமாய் கீழடக்கி விடுகிறார்கள். ഇത് BC 612 இது கிறிஸ்துவுக்கு முன் 612-ாம் வருஷத்தில் நடைபெறுகிறது. അടുത്തായിട്ട് നാം നിനവേയിലേക്ക് കടന്നു വരാം. நாம் இப்பொழுது நினைவேயை குறித்து பார்ப்போம். പൊതുവായിട്ടുള്ള ചില ഇൻട്രൊഡക്ഷൻ ആണ് ഞാൻ പറഞ്ഞു വരുന്നത്. பொதுவாக சில முன்னுரையாக சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லி வருகிறேன். നിനവേയാണ് നമ്മുടെ വിഷയം എന്ന് പറയുന്നത്. നിനവേയുടെ മാനസാന്തരം. எனவே நினைவேயின் மனம் திரும்புதல் என்பது சொல்கிறது தான் நம்முடைய விஷயமாக இருக்கிறது. ലോകത്തിലെ ഏറ്റവും പഴയ പട്ടണങ്ങളിൽ ഒന്നാണ് നിനവേ. உலகத்தில் மிகவும் பழமையான பட்டணங்கள் ஒன்றுதான் நினைவே. അശൂരിന്റെ തലസ്ഥാനമാണ് നിനവേ എന്ന് ഞാൻ പറഞ്ഞു. அசிரியாவின் தலைநகராக நினைவே இருக்கிறது என்று சொன்னேன். നമുക്ക് എടുക്കാം ഉൽപ്പത്തി പുസ്തകം 10-ാം അധ്യായം. ஆதியாகமம் 10-ாம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். അതിന്റെ 11-12 വാക്യങ്ങൾ നമുക്കൊന്ന് വായിക്കാം. அதனுடைய 11-12 வசனங்களை பார்க்கும் பொழுது, அந்த தேசத்திலிருந்து அசூர் புறப்பட்டு போய் நினைவேயையும் ரெகோபோத் பட்டணத்தையும் காலாகையும் நினைவேக்கும் காலாகுக்கும் நடுவாக ரெசேனையும் கட்டினான். இது பெரிய பட்டணம். അടുത്ത വാക്യം. மிஸ்ராயையும் லூதீமையும் அனாமீமையும் லெகாபீமையும் நப்தூகீமையும் பத்ருசீமையும் பெலிஸ்தரின் சந்ததிக்கு தலைவனாகிய கஸ்லூகீமையும் கப்தோரிமையும் பெற்றான். ഇത് ഈ പട്ടണം പണിയുന്ന അവിടെ നിനവേ എന്നൊരു ഒരു പേര് നിങ്ങൾ വായിച്ചു കാണുമല്ലോ. அங்கே நினைவே என்றதான ஒரு பெயரை நீங்கள் ഈ பார்க்கிறீர்கள். നിനവേ അതിന് മുമ്പുള്ള വാക്യം ശ്രദ്ധിച്ചാൽ നിമ്രോദാണ് ഈ പട്ടണത്തെ പണിതിരിക്കുന്നത്. அதற்கு முன்னே இருக்கிற வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நிம்ரோத் தான் இந்த நிம்ரோத் என்பவன் இந்த பட்டணத்தை கட்டுகிறான். നിമ്രോദിനെ കുറിച്ച് നമുക്ക് പല കാര്യങ്ങൾ പഠിക്കുവാൻ കഴിയുമെങ്കിലും നമ്മുടെ വിഷയമല്ലാത്തത് കൊണ്ട് അങ്ങോട്ട് പോകുവാൻ താല്പര്യപ്പെടുന്നില്ല. நிம்ரோதை குறித்து பல விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. ஆனாலும் நம்முடைய விஷயம் அல்லாதனால் அங்கே கடந்து போகவில்லை. നിനവേ പട്ടണം പണിത മനുഷ്യൻ നിമ്രോദ്. ഏറ്റവും പുരാതന കാലഘട്ടത്തിൽ പഴയ പട്ടണമാണ് നിനവേ. மிகவும் பழமையான காலகட்டத்திலே நினைவே பட்டணத்தை கட்டினவன் நிம்ரோத் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். ഉൽപ്പത്തി പുസ്തകം 10-ാം അധ്യായം എവിടെയാണെന്നുള്ള നമുക്ക് അറിയാം. ബാബേൽ ഗോപുരം പണിയുന്ന ആ സമയത്തൊക്കെ ഉള്ള വിഷയമാണ് ഈ നിമ്രോദിന്റെ കാലഘട്ടം. ஆதியாகமம் 10-ாம் அதிகாரம் என்று சொல்வது பாபேல் கோபுரம் கட்டப்பட்டுகிறதான அந்த காலகட்டத்தில் உள்ளதான விஷயம்தான் இந்த நிம்ரோதினுடைய காரியங்கள். അപ്പോൾ മുതലേ ഉള്ളതാണ് ഈ നിനവേ പട്ടണം. எனவே அன்றைக்கே இருந்ததான ஒரு பட்டணம் தான் நினைவே பட்டணம் என்பதை அறிந்து கொள்கிறோம். BC 900 മുതൽ 612 വരെയുള്ള കാലഘട്ടത്ത് ഈ അസീറിയ നിലനിന്നു. எனவே கிறிஸ்துவுக்கு முன் 900 வருஷத்திலிருந்து 612 வரை உள்ளதான இந்த வருஷ காலகட்டங்களிலே அசீரியர்கள் அவர்கள் காணப்படுகிறார்கள். BC 612 ഞാൻ പറഞ്ഞതുപോലെ മൊത്തമായി ബാബിലോൺ അവരെ കീഴടക്കി കളഞ്ഞു. கிறிஸ்துவுக்கு முன் 612வது வருஷத்திலே முழுவதுமாக பாபிலோனியர்கள் இந்த அசீரியர்களை கீழடக்கி விடுகிறார்கள். വടക്കേ ഇറാഖിൽ ടൈഗ്രീസ് നദീ തീരത്തുള്ള வடக்கு ஈராக்கிலே டைக்ரீஸ் நதி கரையிலே കുയിൻചിക് നബി യൂനിസ് എന്ന മൺകൂനകൾ നിനവയുടെ അവശിഷ്ടങ്ങൾ. ഇത് ശരിയായിട്ട് ഈ നിനവേ പട്ടണം ഉണ്ടായിരുന്നു എന്ന് തെളിയിക്കുന്ന 2 മൺകൂനയുടെ അവശിഷ്ടങ്ങൾ അവിടെ കാണുവാൻ കഴിയുന്നത് കൊണ്ട് ഈ നിനവേ പട്ടണം ഒറിജിനൽ തന്നെയാണ്, പട്ടണം ശരിക്കുമുള്ളത് തന്നെയാണെന്ന് മനസ്സിലാക്കുവാൻ കഴിയുന്നു. குயின்சிக் என்று சொல்லுகிறதான இடத்தில் இருந்ததான 2 பிரமிடுகள் இந்த நினைவே பட்டணம் இருந்ததை நிரூபிக்கிறதை நாம் காண முடிகிறது. അതേപോലെ നിനവേ എന്ന പേര് സുമേറിയൻ നാമമായ ആ പേരായ നിന എന്ന പേരിൽ നിന്നാണ് നിനവേ എന്ന പട്ടണം ഉണ്ടായത്. நினைவே என்றதான இந்த பெயர் சுமேரியன் என்ற அந்த பெயரில் இருக்கிறதான நினை என்றதான வார்த்தையிலிருந்து வருகிறது. അതുപോലെ ബാബിലോണിന്റെ തലസ്ഥാനമായ ബാബേൽ നഗരത്തിൽ നിന്നും பாபிலோனின் தலைநகரமாகிய பாபேல் நகரத்திலிருந்து വടക്കുമാറി യൂഫ്രട്ടീസ് ടൈഗ്രീസ് എന്ന നദീതടത്തിൽ പണിയപ്പെട്ട വളരെ പ്രസിദ്ധമായ ഒരു പട്ടണമായിരുന്നു നിനവേ. வடக்கு திசையிலே யூப்ரட்டிஸ் டைக்ரீஸ் நதிக்கரையில் கட்டப்பட்ட பழமையான ஒரு நகரம் தான் இந்த நினைவே என்று சொல்லுவார். ഇന്നത്തെ ഇറാഖ് പട്ടണമാണ് നാം പറയുന്ന ഇറാഖാണ് അന്നത്തെ നിനവേ എന്ന് പറയുന്നത്. இன்றைக்கு நாம் சொல்லுகிற ஈராக் என்றதான அந்த பகுதி தான் அன்றைய நினைவே. ഈ
നിനവെ ആരും ആക്രമിച്ച് കീഴടക്കാതിരിക്കാൻ വേണ്ടി இந்த நினைவேயை யாரும் ஆக்கிரமித்து அவர்கள் கீழடக்காமல் ഈ இருப்பதற்காக നിനവെ പട്ടണത്തിന് ചുറ്റിലുമായി 100 അടി ഉയരമുള്ള കോട്ട മതിലുകൾ ചുറ്റിലും കെട്ടിയിരുന്നു. இந்த நினைவே பட்டணத்தை சுற்றி 100 அடி உயரத்தில் கோட்டை மதில்கள் ഈ கட்டப்பட்டிருந்தன. മതിലിന് മുകളിലൂടെ 4 രഥങ്ങൾ നിരന്ന് യാത്ര ചെയ്യത്തക്ക വീതിയുള്ളതായിരുന്നു ഈ നിനവെ പട്ടണത്തിന്റെ കോട്ടകൾ. இந்த கோட்டையின் மேல் 4 ரதங்கள் இணையாக செல்லக்கூடிய அகலம் அந்த கோட்டைகளுக்கு இருந்தது. ഇത് വലിയ ഒരു സിറ്റിയാണ്, പട്ടണമാണ്. അപ്പോൾ തന്നെ ഈ പട്ടണത്തിൽ അത്രയധികം ദുഷ്ടതയും നിറഞ്ഞിരുന്നു. இது மிகப்பெரிய பட்டணமாயிருந்தது. அதே நேரத்தில் அந்த அளவுக்கு இந்த பட்டணத்தில் கொடூரமான காரியங்களும் நடந்து கொண்டிருந்தது. ബാബിലോണിനെ കുറിച്ച് നാം പഠിക്കുമ്പോൾ മതിൽ കെട്ടിയതിന് അപ്പുറമായി കിടങ്ങുകൾ സ്ഥാപിച്ചിരുന്നു എന്ന് നാം പഠിച്ചായിരുന്നു. பாபிலோன் நகரத்தை குறித்து படிக்கும் பொழுது மதிலுக்கு பிறகாக அங்கே கிடங்குகள் இருந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ആ കിടങ്ങുകൾ എന്ന് പറയുമ്പോൾ അതിൽ വലിയ നദി പോലെയുള്ളത് ഉണ്ടാക്കും. അതിൽ വെള്ളം നിറച്ചിരിക്കും. പല നദികളിലൂടെ വെള്ളം ഒഴുക്കും. അതുകൊണ്ട് ശത്രുവിനകത്തേക്ക് കടന്നു വരാൻ കൽപ്പെട്ടു. ஆவிதமாய் பள்ளத்தாக்குகள் வாய்க்கால்கள் வெட்டப்பட்டிருந்தது. அதிலே தண்ணீர்கள் நிரப்பப்பட்டிருக்கும். எனவே சத்துரு அங்கே உள்ளே பிரவேசிக்க முடியாமல் இருப்பதற்காக விதமான செய்து வைத்திருந்ததை நாம் கற்றுக்கொண்டோம். ശത്രു അകത്തേക്ക് പ്രവേശിക്കാതിരിക്കാൻ തന്നെയാണ് ഇങ്ങനെയുള്ള കിടങ്ങുകൾ സ്ഥാപിക്കുന്നത്. சத்துரு பட்டணத்துக்குள் பிரவேசிக்காமல் இருப்பதற்காகவே விதமான வாய்க்கால்கள் வெட்டப்பட்டிருந்தன என்பதை பார்க்கிறோம். ഈ നിനവെ പട്ടണത്തിന് ചുറ്റിലും 5 കോട്ട മതിലുകൾ ഉണ്ടായിരുന്നു. ഈ കോട്ട മതിലുകളും അതുപോലെ കിടങ്ങുകൾ, വെള്ളം നിറച്ച കിടങ്ങുകളും ഉണ്ടായിരുന്നു. எனவே இந்த நினைவே பட்டணத்தை சுற்றி 5 கோட்டை மதில்களும் அதனை சுற்றி 3 കിടങ്ങുകളും ഉണ്ടായിരുന്നു. 3 இந்த വാய்ക്കാல்களும் വെട്ടപ്പെട്ടിരുந்தது என்பதை பார்க்கிறோம். അങ്ങനെയെങ്കിൽ നമുക്ക് മനസ്സിലാക്കുവാൻ കഴിയുന്നത് ഒരിക്കലും ശത്രുവിന് അകത്തേക്ക് വന്ന് ആക്രമിക്കുവാൻ കഴിയത്തില്ലാത്ത വിധത്തിൽ സുരക്ഷിതമായിരുന്നു നിനവെ പട്ടണം. எனவே நாம் புரிந்து கொள்கிறோம், ஒரு விதத்திலும் சத்ரு உள்ளே பிரவேசித்து அவர்களை ஆக்கிரமிக்க முடியாத ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையில் அவர்கள் இருந்தார்கள். 3-ാം അധ്യായം 4-ാം വാക്യത്തിൽ നാം ശ്രദ്ധിച്ചേ. യോന പ്രവാചകന്റെ പുസ്തകം 3-ാം അധ്യായം 4-ാം വാക്യത്തിൽ, യോന தீர்க்கதரிசன புஸ்தகம் 3-ாம் அதிகாரம் 4வது வசனத்திலே பார்க்கலாம். അവിടെ വായിക്കുന്നത് അവിടെയുള്ള ജനം 1,20,000 ആയിരുന്നു എന്ന് നമുക്ക് കാണാൻ കഴിയുന്നു. அங்கிருந்ததான ஜனங்கள், നിനവെ പട്ടണത്തിലുള്ള ജനങ്ങൾ 1,20,000 പേർ. நினைவே பட்டணத்தில் இருந்தான ஜனங்கள் 1,20,000 பேர் என்று அங்கே பார்க்கிறோம். ഈ 1,20,000 പേരും 40 ദിവസത്തിനകം മാനസാന്തരപ്പെട്ടില്ല എങ്കിൽ അവർ നിർമൂലമാകും, ഉന്മൂലമായി പോകും എന്നാണ് യോന പ്രവാചകന്റെ പ്രവചനം. அந்த 1,20,000 பேரும் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை விசுவாசித்து மனந்திரும்பாமல் போனால் அவர்கள் அழிக்கப்பட்டு போவார்கள் என்பதுதான் யோனாவினுடைய பிரசங்கமாயிருந்தது. അതുകൊണ്ട് ദൈവത്തിന്റെ അരുളപ്പാട് ജനത്തെ അറിയിക്കാൻ വേണ്ടി ഇസ്രായേലിൽ നിന്ന് നിനവയിലേക്ക് യോന കടന്നു പോകുന്നു. எனவே தேவனுடைய அந்த செய்தியை நினைவேவுக்கு அறிவிப்பதற்காக இஸ்ரவேலிலிருந்து யோனா புறப்பட்டு செல்கிறார். അടുത്ത രാജ്യമായ നിനവയിലേക്ക് കടന്നു പോകുന്നു. அதற்கு அருகாமையில் இருக்கிறதான அடுத்த தேசமாகி அந்த நினைவேக்கு அவர் போகிறார். മനസ്സിലാക്കുക, യോന ഇസ്രായേലിനാണ്, നിനവേക്കാരനല്ല. யோனா நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், யோனா இஸ்ரவேலை சேர்ந்தவன், அவன் நினைவே சேர்ந்தவன் அல்ல. അന്യ രാജ്യത്തേക്കാണ് സുവിശേഷവുമായി താൻ കടന്നു പോകുന്നത്. அவன் அந்நிய தேசத்திற்கு தான் சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு செல்கிறான். അപ്പോൾ ഈ നിനവയിലെ രാജാവിനോട് ഈ കാര്യങ്ങൾ അറിയിച്ചപ്പോൾ അവർ മാനസാന്തരപ്പെട്ടു. இந்த நினைவேயின் ராஜாவினிடத்தில் இந்த செய்திகளை அவர் அறிவித்த பொழுது அவர்கள் மனம் திரும்பினார்கள். അവർ ദൈവത്തിങ്കിലേക്ക് തിരിഞ്ഞു. அவர்கள் தேவனிடமாய் திரும்பினார்கள். അപ്പോൾ ആ ദൈവത്തിങ്കിലേക്ക് മാനസാന്തരപ്പെട്ട് മടങ്ങി വന്നതുകൊണ്ട് ആ പട്ടണം ഉന്മൂലമായി പോയില്ല. அவர்கள் தேவனிடமாய் திரும்பி மனம் திரும்பினதினாலே அந்த பட்டணம் நிர்மூலமாக்கப்படவில்லை. എന്നാൽ ഞാൻ പറഞ്ഞു BC 612 വർഷത്തിൽ ബാബിലോൺ അവരെ മൊത്തമായി കീഴടക്കി. நான் சொன்னேன், BC 612 வருஷத்திலே பாபிலோனியர் அவர்களை முற்றிலுமாய் கீழடக்கி இருந்தார்கள். ഈ യോന പ്രവാചകൻ അവിടെ പോയി പ്രവചനം പറഞ്ഞ് രക്ഷിക്കപ്പെട്ടതിന് ശേഷം 200 വർഷത്തിന് ശേഷമാണ് ഈ യോന പട്ടണം, യോന പ്രവാചകൻ പറഞ്ഞ ഈ നിനവെ പട്ടണം ഉന്മൂലനാശമായി പോയത്. ஆனால் யோனா தீர்க்கதரிசி அங்கே போய் தீர்க்கதரிசனம் உரைத்து 200 வருஷங்களுக்கு பிறகுதான் மீண்டுமாய் அந்த பட்டணமானது நிர்மூலமாக்கப்படுகிறது. അന്ന് അവർ മാനസാന്തരപ്പെട്ടതിന്റെ അടിസ്ഥാനത്തിൽ അവർ 200 വർഷം സുരക്ഷിതമായി ജീവിച്ചു എന്ന് നമുക്ക് മനസ്സിലാക്കാൻ കഴിയും. ஆனால் அன்றைக்கு நினைவேயில் யோனாவினுடைய பிரசங்கத்தை கேட்டு அவர்கள் மனம் திரும்பினதினாலே 200 ஆண்டுகள் அவர்கள் பாதுகாப்பாய் வாழ்ந்தார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். മാനസാന്തരപ്പെട്ട് ദൈവത്തോട് കൂടെ ജീവിക്കുന്നവർ സുരക്ഷിതരാണ്.
மனம் திரும்பி தேவனோடு கூட வாழ்கிறவர்கள் பாதுகாப்பாகவே இருப்பார்கள். பாவத்தில் നിന്ന് മടങ്ങി വരുന്നവൻ ദൈവത്തിന്റെ കയ്യിൽ സുരക്ഷിതരാണ്. பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு மனம் திரும்பி வருகிறவன் தேவனுடைய கையிலே பாதுகாப்பாகவே അവർ இருக்கிறான். പാപത്തിൽ തന്നെ ജീവിച്ചിരുന്നു എങ്കിൽ അന്നായി അവർ ഉന്മൂലനാശമായി പോയേനെ. அவர்கள் பாவத்திலே தானே அன்றைக்கு வாழ்ந்திருப்பார்கள் என்றால் அன்றைக்கே நிர்மூலமாக்கப்பட்டிருப்பார்கள். അവർ സുരക്ഷിതരായത് ദൈവത്തിലേക്ക് മടങ്ങി വന്നതിന്റെ അടിസ്ഥാനത്തിൽ മാത്രം. அவர்கள் பாதுகாக்கப்பட்டதற்கு காரணம் அவர்கள் தேவனிடமாய் மனம் திரும்பி வந்ததினால். അപ്പോൾ തന്നെ നാം മനസ്സിലാക്കുക ഇവർ ജാതികളാണ്, ദൈവത്തെ അറിയുന്നവരല്ല. நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, அவர்கள் புறஜாதிகளாய் இருந்தார்கள். ഞാൻ ആർക്ക് വേണ്ടി എഴുതി ഏത് ലക്ഷ്യത്തിൽ എഴുതി എന്ന് പറഞ്ഞപ്പോൾ ഞാൻ പറയുകയുണ്ടായി, ദൈവത്തിന്റെ രക്ഷയുടെ വലിപ്പം ശത്രുക്കളോടും മിത്രങ്ങളോടും എല്ലാവരോടും ഉണ്ട്. நான் யாருக்காக எந்த நோக்கத்திற்காக எழுதினார் என்பது சொல்லும் பொழுது நான் ஒரு காரியத்தை சொன்னேன். தேவனுடைய இரக்கத்தினுடைய மேன்மை எல்லா ஜனங்களுக்கும் உரியது என்பதை வெளிப்படுத்தவே எழுதப்பட்டது என்று சொன்னேன். ശത്രുക്കൾ രക്ഷിക്കപ്പെട്ടാലും അഥവാ മാനസാന്തരപ്പെട്ടാലും അവർക്ക് ദൈവത്തിങ്കിൽ അവർ സുരക്ഷിതരാണ്. சத்துருக்கள் மனம் திரும்பினாலும் ரட்சிக்கப்பட்டாலும் தேவனுடைய கரத்தில் அவர்கள் பாதுகாப்புள்ளவர்களாக இருக்கிறார்கள். ഈ സംഭവത്തിന് ശേഷം 200 വർഷത്തിന് ശേഷമാണ് ഇവർ വീണ്ടും ഉന്മൂലമായി പോകുന്നത് ഞാൻ പറഞ്ഞല്ലോ. இந்த சம்பவத்துக்கு பிறகு 200 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த நினைவே பட்டணத்தார் அவர்கள் முற்றிலுமாய் நிர்மூலமாக்கப்படுகிறார்கள் என்று சொன்னேன். യോന പറഞ്ഞതിന്റെ അടിസ്ഥാനത്തിലാണ് അപ്പോൾ അവർ രക്ഷിക്കപ്പെട്ടത്. யோனா சொன்னதினுடைய அடிப்படையில் அன்றைக்கு அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். എന്നാൽ വീണ്ടും നഹൂം പ്രവാചകനിലൂടെ ദൈവം നിനവയോട് പറഞ്ഞു, ஆனால் மீண்டும் நாகும் தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் நினைவே இடத்தில் பேசுகிறார். നിങ്ങൾ ആക്രമിക്കപ്പെടും, നിങ്ങൾ നശിപ്പിക്കപ്പെടും, നിങ്ങൾ സുരക്ഷിതരല്ല, നിങ്ങൾ മാനസാന്തരപ്പെട്ട് മടങ്ങി വരണം. மீண்டுமாய் அவர்களிடத்தில் பேசுகிறார். நீங்கள் அழிக்கப்படுவீர்கள், நீங்கள் மனம் திரும்பி மீண்டுமாய் திரும்ப வர வேண்டும் என்று அவர்களோடு கூட தீர்க்கதரிசனம் உரைக்கப்படுகிறது. ഈ കാലഘട്ടത്തിൽ ഈ ജനങ്ങൾ, നിനവേലെ ജനങ്ങൾ വീണ്ടും പിന്മാറിപ്പോയി. இந்த காலகட்டத்திலே, நாகுமினுடைய காலகட்டத்திலே இந்த நினைவேயின் ஜனங்கள் மீண்டுமாய் പിന്മാറി പോകുகிறார்கள். വീണ്ടും പ്രവാചകനിലൂടെ ദൈവത്തിന്റെ ആത്മാവ് അവരെ തിരിച്ചു കൊണ്ടുവരുവാൻ വേണ്ടി ശ്രമിക്കുകയാണ്. மீண்டுமாய் தீர்க்கதரிசியின் மூலமாக அவர்களை மீண்டுமாய் திரும்ப கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். നമുക്കൊന്ന് എടുക്കാം നഹൂം പ്രവചനം 1-ാം അധ്യായം 9-ാം വാക്യം. நாம் திருப்பிக் கொள்வோம். நாகும் தீர்க்கதரிசன புத்தகம் 1-ாம் அதிகாரம் 9வது வசனம். നഹൂം മുഖാന്തരം ഈ നിനവേയിലുള്ള ജനത്തോടാണ് ദൈവം വീണ്ടും സംസാരിക്കുന്നത്. நாகும் தீர்க்கதரிசி மூலமாக மீண்டுமாய் இந்த நினைவேயின் இடத்திலே ஆண்டவர் பேசுகிறார். നിങ്ങൾ യഹോവയ്ക്ക് വിരോധമായി നിരൂപിക്കുന്നതെന്ത്? അവൻ മുടിവ് വരുത്തും, കഷ്ടത 2 പ്രാവശ്യം പൊങ്ങി വരികയില്ല. நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் செய்ய நினைக்கிறது என்ன? அவர் சர்வ சங்காரம் பண்ணுவார், இடுக்கம் மறுபடியும் உண்டாகாது. അപ്പോൾ നിങ്ങൾക്ക് വിരോധമായി ദൈവം എഴുന്നേൽക്കാൻ പോകുന്നു എന്ന് പ്രവാചകനിലൂടെ വീണ്ടും അറിയിക്കുകയാണ്. எனவே இந்த நினைவேயின் ஜனங்களுக்கு மீண்டுமாய் தீமை சம்பவிக்க போகிறது, ஆண்டவர் அழிக்க போகிறார் என்பதை நாகும் தீர்க்கதரிசியின் மூலமாய் மீண்டுமாய் பேசுகிறதை பார்க்கிறோம். ദൈവം നിങ്ങൾക്ക് മുടിവ് വരുത്തും എന്ന് അവിടെ നഹൂം പ്രവാചകൻ മുഖാന്തരം പറയുന്നു. ஆண்டவர் அவர்களிடத்தில் சொல்கிறார், உங்களை சர்வ சங்காரம் பண்ணுவார் என்று நாகும் தீர்க்கதரிசியின் மூலமாய் பேசுகிறார். നഹൂം 3-ാം അധ്യായം 1-ാം വാക്യം എടുത്താട്ട് நாகும் 3-ാം அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்கள். അവിടെ ഇങ്ങനെ പറയുന്നു, രക്തപാതകങ്ങളുടെ പട്ടണത്തിന് അയ്യോ കഷ്ടം, അത് മുഴുവനും വ്യാജവും അപകാരവും നിറഞ്ഞിരിക്കുന്നു, കവർച്ച വിട്ടുപോകുന്നതുമില്ല. இரத்தப்பழிகளின் நகரத்திற்கு ஐயோ, அது வஞ்சகத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது, கொள்ளை ஓயாமல் நடக்கிறது. അപ്പോൾ ഈ പട്ടണത്തിന്റെ സ്ഥിതി നമുക്ക് വീണ്ടും മനസ്സിലാക്കുന്നുണ്ട്. அப்போ நினைவே பட்டணத்தினுடைய நிலையை மீண்டுமாய் நாம் இங்கே புரிந்து கொள்கிறோம். രക്തപാതകങ്ങളുടെ പട്ടണത്തിന് അയ്യോ കഷ്ടം, രക്തപാതകങ്ങളുടെ പട്ടണം, இரத்தப்பழிகளின் நகரம் என்று அது அழைக்கப்படுகிறது. വീണ്ടും അതിന്റെ 1-ാം അധ്യായത്തിലേക്ക് ശ്രദ്ധിച്ച് 1:1 വായിക്കുമ്പോൾ, நாகும் 1:1 வாசிக்கும் பொழுது, വായിക്കാമോ? നിനവേயின் ഭാരം, നിനവയെ കുറിച്ചുള്ള പ്രവാചകനം എന്ന് പറഞ്ഞാൽ നിനവയെ കുറിച്ച് വീണ്ടും ദൈവത്തിന്റെ ആത്മാവ് മടക്കി വരുത്തുവാൻ വേണ്ടി നഹൂം എന്ന പ്രവാചകനെ അയക്കുന്നു. நினைவையை மீண்டுமாய் திரும்பிக் கொள்வதற்காக நாகும் தீர்க்கதரிசி ஆண்டவர் அனுப்புகிறார். മറ്റൊന്ന് സെഫന്യാവിനെ ദൈവം അയക്കുന്നുണ്ട്. மீண்டுமாய் ஆண்டவர் செஃபனியாவை அனுப்புகிறார். ഇവരെയൊക്കെ പ്രവാചകന്മാരെയൊക്കെ ദൈവം എന്തിനു വേണ്ടി തിരഞ്ഞെടുത്തിരിക്കുന്നത്? ഈ ജനങ്ങൾ മാനസാന്തരപ്പെട്ട് മടങ്ങി വന്നാൽ അവരെ ദൈവം സംരക്ഷിക്കും, ഇല്ലെങ്കിൽ നിങ്ങൾക്ക് മുടി ഉണ്ടാകും, ഇത് പറയാൻ വേണ്ടിയാ. எதற்காக தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் தெரிந்து கொண்டு இவர்கள் மத்தியிலே அனுப்புகிறார்? நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்பினால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், இல்லை என்றால் சங்காரம் அடைவீர்கள் என்பதை ஆண்டவர் அறிவிக்கவே அனுப்புகிறார். இவர் വ്യാജവും
അഹങ്കാരവും ഉള്ള ജനങ്ങളാണെന്ന് പറയുന്നു. இந்த ஜனங்கள் மிகவும் துர்க்கிரியை செய்கிறவர்கள், அகங்காரிகள் என்பதை பார்க்கிறோம். നിനവയെക്കുറിച്ച് പ്രവാചകൻ പറയുക, നിങ്ങൾക്ക് ശൂന്യത വരാൻ പോകുകയാ, നിങ്ങൾ മനസ്സാന്തരപ്പെട്ടു വാ. நினைவே குறித்து தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீங்கள் சங்காரம் பண்ண போகிறீர்கள் என்று சொல்லுகிறார். 2-ാം അധ്യായം 10-ാം വാക്യം എടുത്തു നോക്കിക്കേ. 2-ാം அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்கள். நாகூம் പ്രവാചകൻ തന്റെ ആത്മീയ കണ്ണുകൾ കൊണ്ട് നിനവെ ശൂന്യമായിരിക്കുന്നത് കാണുകയാ. தீர்க்கதரிசியானவன் தன்னுடைய ஆவிக்குரிய கண்களினாலே நினைவே சூன்யமாக்கப்படுகிறதை, ஒன்றுமில்லாமலாக்கப்படுகிறதை அவன் காண்கிறான். அவள் பாழும் வெறுமையும் ശൂന്യവുമായിരിക്കുന്നു. அங்கே இவ்விதமாய் எழுதப்படுகிறது. 2-ாம் அதிகாரம் 10ാം வாக்கியம். அவள் பாழும் வெறுமையும் சூன்யமாயிருக்கிறது. அவள் என்று പറയുമ്പോൾ நினைவே குறித்து அங்கே சொல்லப்படுகிறது, அவள் வெறுமையும் வெளியும் பாழுமாவாள். ഹൃദയം ഉരുകി പോകുന്നു, മുഴങ്കാൽ ആടുന്നു, എല്ലാ അരകളിലും അതിവേദനയുണ്ട്, എല്ലാവരുടെയും മുഖം വിളറിയിരിക്കുന്നു. மனம் கரைந்து போகிறது, முழங்கால்கள் தள்ளாடுகிறது, எல்லா இடுப்புகளிலும் மிகுந்த வேதனை உண்டு, எல்லாருடைய முகங்களும் கருகி போகிறது. വീണ്ടും 3-ാം അധ്യായം അതിന്റെ 7-ാം വാക്യം ശ്രദ്ധിച്ചേ. மீண்டும் 3-ாம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது உன்னை காண்கிறவன் எல்லாம் நினைவே பாழாய் போயிற்று, அதற்காக புலம்புகிறவர்கள் யார்? മതി. നിനവേ ശൂന്യമായി പോയി. ഇത് ദർശന കണ്ണുകളിൽ കാണുകയാ. நினைவே பாழாய் போயிற்று என்பதை தன்னுடைய ஆவிக்குரிய தரிசன கண்களினாலே நாகூம் பார்க்கிறார். വീണ്ടും സെഫനിയാവ് 2-ാം അധ്യായം 13 മുതൽ 15 വരെയുള്ള വാക്യങ്ങൾ വായിക്കുമ്പോൾ, மீண்டும் செப்பனியா 15-ாம் அதிகாரம் 13 വരെ ഉള്ള 13 മുതൽ 15 വരെയുള്ള വാക്യങ്ങൾ. സെഫന്യാവ് 2-ാം അധ്യായം, செஃபனியா 2-ாம் அதிகாரம் 13 முதல் 15 வசனங்களை வாசிக்கும் பொழுது അവിടെയും പ്രവാചകനെ കുറിച്ച് പ്രവാചകൻ പറയുന്നുണ്ട്, നിനവയെ ശൂന്യവും മരുഭൂമിയിലെ വരണ്ട നിലവുമാക്കും. அங்கே நினைவே குறித்து தீர்க்கதரிசியான விதமாய் சொல்லுகிறார், தமது கையை வடதேசத்துக்கு விரோதமாய் நீட்டி அசிரியாவை அழித்து நினைவேயை பாழும் வனாந்திரத்துக்கொத்த வறட்சியுமான ஸ்தலமாக்குவார் என்று சொல்லுகிறார். നഹൂമിനെ ദൈവം എഴുന്നേൽപ്പിച്ചു, നാഹൂமை தேவன் எழுப்பினார். സെഫന്യാവിനെ ദൈവം എഴുന്നേൽപ്പിക്കുന്നു. സെഫനിയാவை எழுப்பினார். ഇവിടെയൊക്കെ എഴുന്നേൽപ്പിക്കുന്നതിന് കാരണം എന്തോ, ദൈവം ഈ ജനങ്ങൾ മടങ്ങി വരുന്നതിന് വേണ്ടി, മാനസാന്തരത്തിന് വേണ്ടി. இந்த இவர்களை எல்லாம் ஆண்டவர் எதற்காக எழுப்புகிறார்? இந்த நினைவேயின் ஜனங்கள் மீண்டுமாய் மனம் திரும்பி வருவதற்காக. ഇത് മാനസാന്തരപ്പെടുവാൻ മനസ്സില്ലാത്തത് കൊണ്ട് നിനവേ പട്ടണം BC 612 പൂർണ്ണമായി ശൂന്യമാക്കപ്പെടുവാനിടയായി. மீண்டுமாய் நினைவேயின் பட்டணத்தார் அவர்கள் மனம் திரும்ப மனதினாமல் போனதினாலே BC கிறிஸ்துவுக்கு முன் 612 முற்றிலுமாய் அவர்கள் சங்காரம் பண்ணப்படுகிறார்கள். மக்களே, பிரவചനം പാഴ്വാക്കല്ല. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தீர்க்க தரிசனம் ஒருபோதும் வீணாய் போவதில்லை. പ്രവചനം ദൈവാലോചനയാണ്. தீர்க்க தரிசனம் தேவனுடைய ஆலோசனையாக இருக்கிறது. ദൈവത്തിന്റെ ദാസന്മാരെ, ദാസന്മാരെ കൊണ്ട് ദൈവം ഒരു വാക്കു കൽപ്പിച്ചാൽ, தேவனுடைய ஊழியர்களை பயன்படுத்தி தேவன் ஒரு வார்த்தை உங்களோடு கூட பேசினார். അത് നിസാരവൽക്കരിക്കരുത്, നിസാരമായി നാം ചിന്തിക്കരുത്, அதை சாதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. ദൈവത്തിന്റെ വചനം ആരുടെ വായിൽ കൂടെ കടന്നു വന്നാലും, தேவனுடைய வசனமானது யாருடைய வாயிலிருந்து வெளிப்பட்டாலும் പ്രത്യേകം ശ്രദ്ധയോടെ അനുസരിച്ച് കീഴടങ്ങുന്നു എങ്കിൽ നമുക്ക് ശാപമില്ല, നമുക്ക് ജീവനാണ്, അനുഗ്രഹമാണ്. நாம் கவனமாக கவனித்து மனம் திரும்புகிறோம் என்றால் நமக்கு சாபம் இல்லை, ஆசீர்வாதமாகவே இருக்கும். ഇവിടെ ഈ പട്ടണത്തെ കുറിച്ച് പറയുന്നുണ്ട്. നിനവേ പട്ടണം യോന പോകുന്നതിന് മുമ്പ്, ഞാൻ പറഞ്ഞല്ലോ, യോന പോയി മാനസാന്തരപ്പെട്ടു. വീണ്ടും ചില വർഷങ്ങൾക്ക് ശേഷമാണ് ഇവർ പിന്മാറി പോകുന്നത്, വീണ്ടും നശിപ്പിക്കപ്പെടുന്നത്. நான் சொன்னேன் அல்லவா, நினைவே பட்டணம் கொடுமையான சூழ்நிலையில் அவர்கள் இருந்த பொழுது யோனாவை ஆண்டவர் அனுப்புகிறார். அவர்கள் மனம் திரும்புகிறார்கள். அவர்கள் மனம் திரும்பி மீண்டுமாய் சில ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டுமாய் பின்மாறி போன பொழுது அவர்களிடத்திலே செப்பனியா, நாகூம் போன்றதான தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார். ஆனால் அவர்கள் மனம் திரும்பாமல் அவர்கள் முற்றிலுமாய் அழிக்கப்படுகிறார்கள். ഇപ്പോൾ നമുക്ക് യോന പോയ കാലഘട്ടത്തിലേക്ക് ഒന്ന് മടങ്ങി വരാം. மீண்டுமாய் முதலாக யோனா கடந்து சென்றதான அந்த காலகட்டத்துக்கு അവിടെ പറയുന്നുണ്ട്, ഇടങ്കൈയും വലങ്കൈയും അറിയാതെ പാപം ചെയ്യുന്ന ചില ജനങ്ങൾ. அங்கே இவ்விதமாய் சொல்லப்படுகிறது, இடது கையும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாமல் அவர்கள் பாவம் செய்கிறதான ஜனங்கள் என்று அங்கே பார்க்கிறோம். வாக்கியம் ഒന്ന് വായിക്കാമോ? அந்த வசனத்தை வாசிக்கலாமா? റെഫറൻസ് சொல்லுங்க. 4:11 നമുക്ക് വായിക്കാൻ കഴിയുന്നുണ്ട്. 4:11, യോന 4:11. വലങ്കൈയും ഇടങ്കൈയും തിരിച്ചറിയാത്ത ജനങ്ങൾ. அங்கே யோனா 4-ாம் அதிகாரம் 11வது வசனத்தில் பார்க்கிறோம், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருகஜீன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினைவே. ആ വാക്ക്
വാക്കൊന്ന് ശ്രദ്ധിച്ച് വലങ്കയും ഇടങ്കയും തമ്മിൽ തിരിച്ചറിഞ്ഞുകൂടാത്തവർ. அந்த வார்த்தையை கவனியுங்கள். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத ஜனங்கள் എന്ന് പറഞ്ഞാൽ ഇവർ അറിയാതെ അങ്ങ് ചെയ്തു പോകുകയാ என்று சொன்னால் அவர்களுக்கு தெரியாமலேயே அவர்கள் செய்கிறார்கள். ഒരു പാപം ചെയ്യുമ്പോൾ അതിന് മനസാക്ഷി അല്പം കുഴപ്പമില്ല എന്ന് തോന്നിക്കും. ஒரு பாவத்தை அவர்கள் செய்யும் பொழுது அவர்களுடைய மனசாட்சி சரி பரவாயில்ல என்று அவர்களுக்கு தோன்றுகிறது. എന്നാൽ അല്പം വീണ്ടും ഒന്നുകൂടെ ചെയ്യാൻ തോന്നും, അതും കുഴപ്പമില്ല ചെയ്യാം എന്ന് പറഞ്ഞ് വീണ്ടും തെറ്റ് ചെയ്യും. மீண்டும் ஒரு தவறை செய்யும் பொழுது சரி பரவாயில்ல விடு என்று சொல்லி மீண்டுமாய் அவர்கள் தங்களை மீண்டுமாய் பாவம் എന്നാൽ ഈ செய்கிறார்கள். സമയത്തൊക്കെ ദൈവത്തിന്റെ പരിശുദ്ധാത്മാ ഉള്ളിലിരുന്ന് നമ്മോട് പറഞ്ഞുകൊണ്ടിരിക്കും, നീ ചെയ്യുന്ന തെറ്റ്. ஆனால் இந்த சமயத்தில் எல்லாம் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருந்து உணர்த்தி கொண்டே இருப்பார், நீ செய்வது தவறு. മനസാക്ഷിക്ക് വിരോധമായി പാപം ചെയ്യുമ്പോൾ ദൈവത്തിന്റെ പരിശുദ്ധാത്മാവ് അകത്തിരുന്ന് പറയും, നീ ചെയ്യുന്ന തെറ്റാ, നീ ചെയ്യരുത്. மனசாட்சிக்கு விரோதமாக பாவம் செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருந்து சொல்லுவார், நீ செய்வது தவறு என்று சொல்லுவார். ഒരു പ്രാവശ്യം ചെയ്തു, ദൈവം നമ്മളെ അങ്ങ് വിട്ടു. ஒரு தடவை செய்து ஆண்டவர் ஒன்றும் செல்லாமல் விட்டு விட்டார். രണ്ടാമത്തെ പ്രാവശ്യം ചെയ്തു, മനസാക്ഷി പറഞ്ഞു നീ ചെയ്യരുതായിരുന്നു, പക്ഷെ ചെയ്തു പോയി, ഇനി നീ ചെയ്യല്ല്. இரண்டாவது முறை செய்யும் பொழுது மனசாட்சி சொல்லுகிறது செய்யக்கூடாதுதான், இருந்தாலும் செய்து விட்டாய், இனியாவது செய்யாமல் இரு. മൂന്നാമത്തെ പ്രാവശ്യം വീണ്ടും ചെയ്യുമ്പോഴും വേണ്ട എന്നുള്ളൊരു വാർണിംഗ് കർത്താവ് നമുക്ക് തരും. மூன்றாவது முறை மீண்டுமாய் செய்யும் பொழுது செய்யாதே என்று தேவன் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். ആദ്യമായിട്ട് പാപം ചെയ്യുമ്പോൾ ഒരു അപ്പൻ മക്കളോട് പറയുന്ന പോലെ സ്നേഹത്തോട് പറയും, മക്കളെ നീ അത് ചെയ്യല്ലേ. முதலாவதாக பாவம் செய்யும் பொழுது ஒரு தகப்பன் பிள்ளையினிடத்தில் சொல்லுகிறதை போல ஆண்டவர் சொல்லுவார், செய்யாதப்பா. 2-3 പ്രാവശ്യം അപ്പൊ പറയും, മക്കളെ നീ അങ്ങനെ ചെയ്യരുത്. 2-3 முறை கூட தகப்பன் பிள்ளையினிடத்தில் சொல்லுவார், அப்படி செய்யாதப்பா விட்டுரு என்று சொல்லுவார். വീണ്ടും ചെയ്യുമ്പോൾ നീ ചെയ്യരുത് എന്നുള്ള വാർണിംഗ് പിതാക്കന്മാർ തരും. மீண்டும் செய்யும் பொழுது மிகுந்த கடிந்து கொள்ளுதலோடு எச்சரிப்போடு செய்யக்கூடாது என்று அவர் சொல்லுகிறார். വീണ്ടും 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 തുടരുമ്പോൾ അവരെ ദൈവം വിട്ടേക്കും, അല്ലെങ്കിൽ പിതാക്കന്മാരായാലും വേറെ ഒന്നും ചെയ്യാൻ പറ്റത്തില്ല എന്ന് പറഞ്ഞവരെ അങ്ങ് വിട്ടേക്കും. ஆனால் மீண்டும் மீண்டுமாய் செய்யக்கூடாத தவறை அவர்கள் கேட்டும் செய்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த பிதாக்கள் அவர்கள் விட்டு விடுவார்கள். അത് വലിയ ഗർത്തത്തിലേക്കാണ് പോയി ചേരുന്നത് എന്ന് നാം അറിയാതെ നാം അങ്ങ് പോയി ചെയ്തു. எனவே அவர்களை கண்டுகொள்ளாமல் விட்டு விடும் பொழுது அது மிகப்பெரிய பாதாளத்துக்கு நேராய் போய் விழுகிறோம் என்பதை அறியாமலேயே அவர்கள் செய்து அவிதமாய் விழுந்து ദൈവം போகிறார்கள். പറയുന്നു, വലങ്കയും ഇടങ്കയും തമ്മിൽ തിരിച്ചറിഞ്ഞുകൂടാത്ത ജനങ്ങൾ. அங்கே சொல்லப்படுகிறது வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத ஜனங்கள். അവർ അറിയുന്നില്ല, അറിയാതെ അവർ അങ്ങ് ചെയ്തു പോകുകയാ. அவர்களுக்கு தெரியாமலே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். അതുകൊണ്ട് എന്റെ ദാസനായ യോനയെ നീ പോയി അവരോട് പറ. எனவே என் தாசனாகிய யோனா நீ அவர்களுக்கு போய் சொல்ல வேண்டும். എത്ര പേർക്ക് സന്തോഷമുണ്ട്? எத்தனை பேர் சந்தோஷமா ഇന്ന് இருக்கிறீர்கள்? നമ്മോടും കർത്താവ് പറയുന്നു, മകളെ നീ പോയി ചെയ്യ, മകനെ നീ പോ. இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட சொல்லுகிறார், மகனே நீ போக வேண்டும், மகளே நீ போக അവർ வேண்டும். അറിയാതെ പാപം ചെയ്തുകൊണ്ടിരിക്കുകയാണ്. அவர்களுக்கு தெரியாமல் வித்தியாசம் அறியாமல் அவர்கள் பாவம் செய்து ഞാൻ പല கொண்டிருக்கிறார்கள். പ്രാവശ്യം അവരുടെ മനസാക്ഷിയോട് സംസാരിച്ചു, എങ്കിലും അവർ കേൾക്കുന്നില്ല. நான் பலமுறை அவர்களுடைய மனசாட்சியிலே பேசினேன், ஆனாலும் அவர்கள் கீழ்ப்படியாமல் അവർക്ക് இருக்கிறார்கள். അറിയുന്നില്ല അവർ തെറ്റാണ്, അവർക്ക് എന്ത് സംഭവിക്കാൻ പോകുന്നു എന്നുള്ളത് മനസ്സിലാക്കുവാനുള്ള ഗ്രഹണ ശക്തി ഇല്ലാത്തത് കൊണ്ട് അവർ ചെയ്യുന്നു. അതുകൊണ്ട് മോനെ നീ പോയി പറ. அவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் அதை புரிந்து கொள்வதை அதை இனங்கண்டு கொள்ள முடியாதவாறு அவர்கள் மீண்டும் மீண்டுமாய் பாவம் செய்கிறார்கள். எனவே மகனே நீ போய் அவர்களுக்கு சொல்லு. യോനാ നീ പോയി പറ, അവർ രക്ഷിക്കപ്പെടട്ടെ. யோனா நீ போய் சொல்லு, அவர்கள் ரட்சிக்கப்படட்டும். യോനാ നീ പോയി പറഞ്ഞാൽ അവർ രക്ഷിക്കപ്പെടും. யோனா நீ போய் அவர்களுக்கு சொல்லுவாய் என்றால் அவர்கள் மனம் திரும்புவார்கள். എനിക്ക് അവരെ ഉന്മൂലനാശം ചെയ്യണമെന്ന് ആഗ്രഹമില്ല. எனக்கு யாரையும் நிகிரகம் பண்ண வேண்டும் என்று விருப்பமில்லை. അവർ എങ്ങനെയെങ്കിലും രക്ഷിക്കപ്പെടണമെന്ന് മാത്രമാണ് എൻ്റെ ആഗ്രഹം. அவர்கள் எப்படியாவது ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. പ്രിയ ദൈവമക്കളെ, ഇന്നും കർത്താവ് അതിനു വേണ്ടിയാണ് നമ്മെ ക്ഷണിച്ചിരിക്കുന്നത്. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். നമ്മെ കർത്താവ് തെരഞ്ഞെടുത്തതും അതിനു വേണ്ടിയാണ്. நம்மை அதற்காகத்தான் தேவன் എത്രയോ தெரிந்தெடுத்திருக்கிறார். ജനങ്ങൾ അവർ അറിയാതെ പാപം ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നു. எத்தனையோ ஜனங்கள் அவர்களுக்கு தெரியாமல் பாவம் செய்து പല கொண்டிருக்கிறார். പ്രാവശ്യം ദൈവം അവരോട് ആവർത്തിച്ച് പറഞ്ഞിട്ടും അവർക്ക് മനസ്സാന്തരപ്പെടാൻ മനസ്സില്ലാതെ അവർ അറിയാതെ പാപം ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നു. பல முறை ஆண்டவர் அவர்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லியும் அவர்கள் அறியாமல் பாவம் செய்து கொண்டிருக்கிறார். അതുകൊണ്ട് ദൈവ പൈതലെ, രക്ഷിക്കപ്പെട്ട ദൈവ പൈതലെ, എന്റെ മകനെ എന്റെ മകളെ നീ പോയി അവരോട് പറ. எனவே ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, மகனே மகளே, நீ போய் அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும். എനിക്ക് ഡയറക്റ്റ് അവരോട് പറയാൻ പറ്റത്തില്ല എന്ന് ദൈവം പറയുന്നേ. எனக்கு நேரடியாக அவர்களுக்கு சொல்ல முடியவில்லை என்றுதான் தேவன் சொல்லுகிறார். അതിന് നമ്മളെ പോലെ ഒരു വ്യക്തിയെ ദൈവത്തിന് ആവശ്യമാണ്. எனவே அதற்காக நம்மை போல ஒரு நபர் தேவனுக்கு தேவை. ഇത് തന്നെയാണ്
അതുകൊണ്ടാണ് പിതാവായ ദൈവം പുത്രനായ ക്രിസ്തുവിനെ ഭൂലോകത്തിലേക്ക് അയച്ചത്. இதனாலேதான் பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்புகிறார். നമുക്ക് വേണ്ടി പ്രായശ്ചിത്തത്തിന് വേണ്ടി വില കൊടുക്കുവാൻ വേണ്ടി രക്തം വിലയ്ക്ക് കൊടുക്കാൻ വേണ്ടി മറ്റൊരു മാർഗവും ഇല്ലാത്തത് കൊണ്ട് പുത്രനായ ക്രിസ്തുവിനെ ഭൂമിയിലേക്ക് അയച്ച് ക്രൂശിൽ യാഗമാക്കിയത്. நமக்காக கிரயம் செலுத்துவதற்காக நம்முடைய பாவத்தில் நம்மை மீட்டெடுப்பதற்காக வேறொரு மார்க்கமும் அவருக்கு இல்லாததினாலே தான் குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். അവസാനമായി കണ്ടെത്തിയ മാർഗമാണ് പുത്രനായ ക്രിസ്തു ഈ ലോകത്തിലേക്ക് വന്ന് യാഗമായി തീർന്നത്. மனிதனை விடுதலையாக்குவதற்காக பிதாவானவர் கடைசியாக தெரிந்து கொண்ட ஒரு மார்க்கம், ஒரு வழிதான் தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்புவது. പുത്രനായ ക്രിസ്തുവിലൂടെ എല്ലാവർക്കും രക്ഷയുണ്ട്. இந்த குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலமாக அனைவருக்கும் ரட்சிப்பு இருக்கிறது. പുത്രനായ ക്രിസ്തുവിലൂടെ എല്ലാവർക്കും സമാധാനമുണ്ട്. குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலமாக எல்லாருக்கும் சமாதானம் உண்டு. പുത്രനായ ക്രിസ്തുവിലൂടെ നിത്യജീവനിലേക്ക് പോകുവാനുള്ള വഴിയുണ്ട്. குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலமாக நித்திய ஜீவனுக்கு போகிறதான வழி இருக்கிறது. ഇത് വലങ്കയും ഇടങ്കയും അറിയാത്ത ജനങ്ങൾക്ക് എങ്ങനെ അറിയാൻ പറ്റും? வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத இந்த ஜனங்கள் எப்படி அவர்கள் அறிந்து கொள்வார்கள்? ഇത് പറയുവാനായി തിരഞ്ഞെടുക്കപ്പെട്ട യോനായാണ് നാം ഓരോരുത്തരും. எனவே இதை சொல்லுவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட யோனாக்கள் தான் நாம் ஒவ்வொருவரும். എത്ര പേർ യോനയെ പോലെ പോകുവാൻ തയ്യാറാ? எத்தனை பேர் யோனாவை போல போவதற்கு தயாராக രാത്രികാലം നമ്മുടെ കണ്ണുകളെ അടയ്ക്കാം. இந்த ராத்திரியில் நம்முடைய கண்களை மூடி நாம் കേൾക്കപ്പെട്ട വചനത്തിനു മുമ്പാകെ നമ്മെ തന്നെ ഒന്ന് സമർപ്പിക്കാം. கேட்கப்பட்ட வசனங்களுக்கு முன்பதாக நம்மை நாமே ஒப்புக்கொடுக்கலாம். വലങ്കയും ഇടങ്കയും തിരിച്ചറിയാത്ത അനേക ജനങ്ങൾ ഇന്നും പാപത്തിൽ തന്നെ ജീവിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നു. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத ஜனங்கள் இன்றைக்கும் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். പല പ്രാവശ്യം ദൈവം അവരോട് പറഞ്ഞിട്ടും അവർക്കത് മനസ്സിലാക്കുവാനുള്ള ശക്തിയില്ലാതെ അവർ വീണ്ടും വീണ്ടും പാപത്തിൽ തന്നെ തുടരുകയാണ്. பல முறை தேவன் அவர்களிடத்தில் சொல்லியும் அவர்கள் புரிந்து கொள்ள முடியாமல் மீண்டும் மீண்டுமாய் அவர்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். പ്രിയ ദൈവ പൈതലേ, എന്നെയും നിന്നെയും ദൈവം അതിനു വേണ്ടി തിരഞ്ഞെടുത്തിരിക്കുകയാണ്. ஹalleluya. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் என்னையும் உன்னையும் அதற்காகவே அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். യോനായെ നിനവേ പട്ടണത്തിനു വേണ്ടി ദൈവം തിരഞ്ഞെടുത്തത് പോലെ തന്നെ, யோனாவை நினிவே பட்டணத்திற்காக தேவன் தெரிந்தெடுத்ததைப் போலவே, യോനായെ തിരഞ്ഞെടുത്തത് പോലെ തന്നെ யோனாவை தெரிந்து கொண்டதைப் போலவே ദൈവം നമ്മെയും തിരഞ്ഞെടുക്കുവാൻ. தேவன் நம்மையும் தெரிந்தெடுக்க விரும்புகிறார். ദൈവം നിനവേ പട്ടണത്തെ നോക്കി தேவன் நினிவே பட்டணத்தை பார்த்தார். ജനത്തിന്റെ ദുഷ്ടത കണ്ടു. ஜனங்களுடைய கொடூரத்தை பார்த்தார். ദൈവത്തിന്റെ പൈതലായി യോനയെ ദൈവം വിളിച്ചു. தேவனுடைய பிள்ளையாகிய யோனாவை தேவன் ഇന്ന് നമ്മുടെ ദേശത്തിന്റെ അവസ്ഥ ദൈവം കണ്ടു. இந்த தேசத்தினுடைய நிலைமையை தேவன் ഇന്ന് பார்க்கிறார். ദേശത്തിൻ്റെതായ അക്രമങ്ങളും അനീതികളും അന്ധകാരങ്ങളും വിഗ്രഹാരാധനകളും സ്വർഗത്തിലെ ദൈവം കണ്ടിട്ട് தேசத்தினுடைய அநீதிகளையும் அந்தகாரத்தையும் விக்கிரகாராதனைகளையும் பரலோகத்தின் தேவன் பார்த்து ദൈവം നമ്മെ വിളിച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ്. தேவன் நம்மை அழைத்துக் கொண்டிருக்கிறார். യോനായേ, നീ പോ നിന്റെ പട്ടണത്തിലേക്ക്. யோனா, நீ உன்னுடைய பட்டணத்துக்குள் போ. നിന്റെ ദേശത്തിലേക്ക് പോയി മാനസാന്തരപ്പെടാൻ പറ. உன்னுடைய தேசத்திற்குள் நீ கடந்து போய் மனம் திரும்பு என்று சொல்லு. ചില നാളുകൾക്ക് ശേഷം ആ ദേശം ഉന്മൂലനാശമാകും. അപ്പോൾ നീ നശിക്കാതിരിപ്പാൻ യേശുവിൽ വിശ്വസിക്കുന്നു പറയാൻ പറ. சில நாட்களுக்கு பிறகு தேசம் அழிக்கப்பட போகிறது. எனவே அதற்குள் நீயும் நிர்மூலமாகாதபடிக்கு நீ மனம் திரும்பி என்று ഇന്ന് രാത്രികാലം ദൈവം ക്ഷണിക്കുകയാണ്. இந்த ராத்திரி வேளையிலும் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். എത്ര പേർ തയ്യാറാ? കർത്താവേ, ഞാൻ പോകാൻ തയ്യാർ. எத்தனை பேர் தயாராயிருக்கிறீர்கள்? ஆண்டவரே, நான் போகிறேன். എന്റെ ദേശം നശിച്ചു പോകുന്നു. ആ നശിച്ചു പോകുന്ന ദേശത്തിൽ ചില ആത്മാക്കളെ കൂടെ രക്ഷിക്കാൻ ഞാൻ പോകാൻ തയ്യാർ. என் தேசம் அழிக்கப்படுகிறதான தேசத்தில் சில ஆத்துமாக்களை கூட ரட்சிப்பதற்காக நான் போக தயார். ചിലരുടെ രക്ഷയ്ക്കായി ദൈവം നിന്നെ അയക്കാൻ പോകുകയാണ്. சிலருடைய ரட்சிப்புக்காக தேவன் உன்னை அனுப்ப ഒന്ന് விரும்புகிறார். സമർപ്പിക്കാൻ തയ്യാറാണോ? நீங்கள் உங்களை அர்ப்பணிக்க விரும்புகிறீர்களா? ദൈവത്തിന്റെ പരിശുദ്ധാത്മാവ് പ്രവാചകനോട് പറഞ്ഞതുപോലെ, பரிசுத்த ஆவியானவர் தீர்க்கதரிசனத்திடத்திலே சொன்னதைப் போல, യെശയ്യാ പ്രവാചകനോട് ദൈവത്തിന്റെ ആത്മാവ് ഇങ്ങനെ ചോദിച്ചു, ஏசாயாவினிடத்திலே தேவன் இவ்விதமாய் கேட்கிறார், അനന്തരം ഞാൻ ആരെ അയക്കേണ്ടു? இதற்காக நான் யாரை அனுப்புவேன்? ആർ നമുക്ക് വേണ്ടി പോകും? யார் எனது காரியமாய் ഇത് போவார்? രാത്രികാലം ദൈവം നമ്മോട് ചോദിക്കും, இந்த ராத்திரியிலும் கர்த்தர் நம்மிடத்தில் ഞാൻ கேட்கிறார், ആരെ അയക്കേണ്ടു? நான் யாரை அனுப்புவேன்? ആരെനിക്ക് വേണ്ടി പോകും? யார் எனக்காக போவார்? ഈ ചോദിക്കുന്ന ശബ്ദത്തിന് പറയുവാനുള്ള മറുപടി இந்த கேட்கிறதான இந்த கேள்விக்கு சொல்லுகிறதான பதில் ദൈവത്തോട് പറഞ്ഞാട്ട്, അടിയനിതാ, അടിയനെ അയക്കണം. தேவனிடத்தில் சொல்லுங்கள், இதோ அடியே, അടിയനെ അയക്കണം. என்னை அனுப்பும் ஆண்டவரே, അടിയനെ അയക്കണം. என்னை அனுப்பும் ஆண்டவரே, അടിയനിതാ, இதோ அடியே, അടിയനിതാ നിൽക്കുന്നു. இதோ அடியே, ദേശത്തെ ജനങ്ങളെ രക്ഷിക്കുവാനായി എന്നെ അയക്കണം. தேசத்தின் ஜனங்களை ரட்சிக்கும்படியாய் என்னை அனுப்பும். ഇന്ന് രാത്രികാലം ഒരു സുവിശേഷ ഭാരവുമായിട്ട് കടന്നുപോയ இந்த ராத்திரிவேளையில் ஒரு சுவிசேஷ பாரவுமாய் நாம் கடந்து അനേക செல்வோம். ജനങ്ങൾ നശിച്ചു പോകുന്നു. அநேகர் அழிந்து അവർ கொண்டிருக்கிறார்கள். വലങ്കയും ഇറങ്കയും എന്തെന്ന് തിരിച്ചറിയുന്നില്ല. அவர்களுக்கு வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியவில்லை. ദൈവമേ, തുടർന്ന് എന്നോട് സംസാരിച്ചു കൊണ്ടിരിക്കണമേ. தேவனே, என்னோடு கூட பேசும்.